கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக நம்முடைய சால்ட் வழியாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவரோட கிருபையினால எல்லாரும் சுகமா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நாம் நல்ல ஒரு பாடத்திட்டத்துக்குள் இந்த முறை நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய ஆழங்களை நாம் சிறப்பாக இந்த நாட்கள்ல நம்ம விளங்கி கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 3 பாடங்களை நம்ம பார்த்தோம். அறிமுகமாக ஒரு பாடத்தை பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை இவ்வாறு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதுல இருக்கிற அம்சங்கள் என்ன என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்துல தேவ ராஜ்யம், இருவரின் ராஜ்யம், தேவ ராஜ்யம், அதுல இருக்கிறவர்கள் யார், அதோட ராஜா யார், அதை ஆள்கை செய்கிறவர் யார் என்பதெல்லாம் நமக்கு அருமையாக பாஸ்டர் குமார் அவர்கள் நமக்கு போதித்தார்கள். இன்றைக்கு 3வது 4வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம் தேவ கிருபையினால. 3வது அதிகாரம் குறிப்பாக தேவ ராஜ்யம் கடந்த நாட்களிலே, இப்ப பிரசன்ட் டேல, இனி வரக்கூடிய நாட்கள்ல குறித்து தானே நாம் பார்க்க போகிறோம். தேவ ராஜ்யம் கடந்த நாட்களிலே எவ்விதமாக அது செயலாற்றப்பட்டது, இப்ப நிகழ்காலத்திலே தேவ ராஜ்யம் எவ்விதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, வரக்கூடிய நாட்களிலே தேவ ராஜ்யம் எவ்விதமாக ஸ்தாபிக்கப்பட போகிறது என்று ஒரு பேசிக்காக, ஒரு மேலோட்டமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்லவர். திறவுக்குள் வசனமாக இங்க நம்ம கொடுத்திருக்கிறபடியாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாராவது அப்படி இருப்பீர்களானால் தமிழிலே நீங்க வாசிக்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இதோ சந்ததி ஒளிந்து போகிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 25:34. ஓ சாரி ஓகே. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப உலகம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆயத்த பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப ராஜ்யம் எப்ப ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகம் ஆரம்பிக்கப்படும் பொழுது ஒரு ராஜ்யம் நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் எல்லாரும் நித்தியத்திற்கு பிரவேசித்து இந்த ராஜ்யத்தின் குடிமகனாக நாம் நித்தியத்துக்கு வாழ போகும். ஆமென். சோ கடந்த பாடங்களிலே தேவனுடைய ராஜ்யம், ஓகே, அந்த ராஜ்யத்துல யார் ராஜரீகம் செய்கிறார், யார் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அவர் ராஜாவாகவே இருந்தவர். நமக்கு தெரியும். நம்ம இந்த திருகிய தேவனை குறித்து பார்க்கும் போது பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், குமாரனாகிய தேவனை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனை நாம் பார்க்கிறோம். இந்த மூவரில் இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அவர் ராஜாவாகவே இருந்திருக்கிறார். ஆமென். அவரோட பிறப்பு குறித்து நம்ம படிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கு நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்தியா தேசத்துல ஒரு ராஜா, அரசாலும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்டனோட தான் அன்னைக்கு ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்த ஏரோதுக்கு ஒரு பெரிய கலக்கமும் பயமும் உண்டானது. ஆமென். சோ ஆண்டவர் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு ராஜாவைத்தான் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ இன்றைக்கு நான் சொன்னது போல கடந்த காலத்துல எப்படி தேவ ராஜ்யம் அது ஆரம்பிக்கப்பட்டது, நிகழ்காலத்துல எவ்விதமாய் அது நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது, வரக்கூடிய நாட்களிலே இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி பிரவேசிக்க போகிறோம், தேவ ராஜ்யம் எவ்விதமாய் பூமியில நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட போகுது என்று நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்ப வேதாகமம் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு கருப்பொருள், தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பொருள் நம்மளால பார்க்க முடியும். வேதாகம் முழுவதும், பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். ஆமென். தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லும் போது அது எல்லாமே ஒரே காரியத்தை தான் குறிக்கின்றது.
ஆமென். சோ தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று இந்த வார்த்தைகள் பழைய உடன்படிக்கையில நம்ம வாசிக்க முடியாது. இது புதிய உடன்படிக்கையில வாசிக்கப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது, ஒரு ஃப்ரேஸா இருக்குது. பழைய உடன்படிக்கையில ஜாதிகளை குறித்து, நம்ம ராஜ்யங்களை குறித்து படிக்கலாம். ஓகே, கிங்டம்ஸ், நேஷன்ஸ் பத்தி படிக்கலாம். பட் கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ற வார்த்தையை நம்ம அங்க பார்க்க முடியாது. தோ தேவ ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த வார்த்தைகள் அன்றைக்கு அங்க தெளிவாக, ரொம்ப வெளிப்படையாக அங்க கொடுக்கப்படவில்லை. ஆமென். இப்ப இந்த தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஓகே, மத்தேயு பொதுவாகவே இந்த சுவிசேஷம் எல்லாருக்காகவும் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருந்தாலும் கூட மத்தேயுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னா, அவர் யூதர்களுக்காக குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆமென். அவர் யூதர்களுக்காக குறிப்பிட்டு இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறதுனால அவர் அதிகமாக தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். காரணம், இந்த யூதர்கள் ஒரு ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள், ஒரு ராஜாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள், ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீது இடத்துல பண்ணின ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன்னுடைய சிங்காசனத்துல நிரந்தரமாக ஒருவரை நான் ராஜாவாக அமர செய்வேன். அல்லேலூயா. சோ பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்தும், இந்த ராஜாவை குறித்தும், அவருடைய அரசு குறித்தும், அவரால் வரப்போகின்ற சமாதானத்தை குறித்தும், ஆசீர்வாதங்களை குறித்தும் அநேகமான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் தீர்க்க தரிசனமா இருக்கிறது, ஒரு நிழலாக இருக்கிறது. அவைகள் தான் இன்றைக்கு நிஜமாக கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவேறிக்கிறது. எனவே இந்த யூதர்கள் இத ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள், ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த மேசியாவோட வருகைக்கு, இந்த ராஜாவோட வருகைக்கு. அல்லேலூயா. அது பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். எனவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் தேவ ராஜ்யத்தை மையப்படுத்தின ஒரு சுவிசேஷம். அதனாலதான் இந்த தேவ ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை 50 தடவை மேலாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சோ குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷத்துல பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை தான் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம். ஓகே, தேவ ராஜ்யம் என்று உபயோகிக்கப்படாமல் பரலோக ராஜ்யம் என்று உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறதுனால, அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறதுனால, யூதர்கள் தேவனுடைய பேரை நாவிலே உச்சரிப்பதுல ரொம்ப பயந்து இருப்பார். ஏன்னா 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னோட நாமத்தை நீங்கள் வீணர்ல எடுக்கக்கூடாது. Thou shall not take my name in vain. எனவே அவரோட பேரை தவறாக சொல்லி விடுவாங்க என்று பயந்து பொதுவாகவே அவரோட பேரை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. சோ அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் அவர்களை எந்த வகையிலும் பாதித்திடக்கூடாது என்பதற்காகத்தான் மத்தேயு பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார், தேவ ராஜ்யம் என்று உபயோகிக்காமல். அல்லேலூயா. சோ இதுதான் அந்த பரலோக ராஜ்யம் என்று உபயோகிக்கப்பட்ட வார்த்தைக்கு காரணம். ஆமென். சோ மத்தேயு புஸ்தகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இயேசு கொடுத்த உபதேசம், அவர் சொன்ன ஓமைகள், ஓகே, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நீங்க பாத்தீங்கன்னா அது அதிகபட்சமாக அவரை குறித்தும், அவரோட ராஜ்யத்தை குறித்தும், அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் பேசப்பட்ட ஒரு சுவிசேஷமாக அதிகமாக காணப்படும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே, சங்கீதம் நீங்க குறித்துக் கொள்ளுங்க, நமக்கு நோட்ஸ்ல இருக்கு, படிக்க வேணாம். சங்கீதம் 145:13 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, Thy kingdom is an everlasting kingdom and thy dominion endureth throughout all generation. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்க ராஜ்யம் அது நித்தியமானது, நித்திய காலத்திற்கு நிலை நிற்கக்கூடிய ராஜ்யம். உங்களுடைய அரசு அது எல்லா தலைமுறையும் கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் தேவனுடைய அரசு ஆதி முதல் அது செயல்படுத்தி கொண்டுதான் வந்திருக்கிறது. ஓகே, ஒருவேளை அந்த பிரமாணத்துக்கு முன்பதாய் இருந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை உணர்ந்தார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. பிரமாணத்து கீழே இருந்தவர்களும் எந்த அளவுக்கு அதை உணர்ந்தார்கள், எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்துல இருந்தார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆனா இன்றைக்கு கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்ம திருசபை,
நமக்கு சத்தியங்கள் இருக்கிறபடினாலே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். ஆமென். சோ இந்த தேவ ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? மறந்துடாதீங்க, தேவ ராஜ்யம் என்றால் கடந்த பாடங்கள் நம்ம பார்த்தது போல தேவனுடைய அரசு, தேவன் ஆளுகை செய்யும் அவருடைய அவருடைய ஸ்பியர். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய அரசை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதான் தேவ ராஜ்யம். தேவனே அங்க அரசு செய்கிறார், தேவனே அங்க தன்னோட ராஜ்யம் பண்ணுகிறார், ராஜபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம போனாதான் இது நமக்கு சரியாக விளங்கும். ஓகே, நமக்கு நன்றாவே தெரியும், ஆண்டவர் மனுஷிய படைக்கிறார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கிறார். ஓகே, சோ ஆண்டவருடைய ஒரு பிரதான சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மனிதனை படைத்த காரணம் மனிதன் மேல அவர் அதிகாரம் செய்வதற்காக அல்ல. மனிதனை அவர் படைத்த காரணம் மனிதனை அவர் ஆளுகை செய்வதற்காக அல்ல. அல்லேலூயா. தேவன் மனிதனை இவ்விதமாக ஆளுகை செய்கிறவராக அல்லது மனிதனை கண்ட்ரோல் பண்ணுகிறவராக காணப்படுகிறவர் அல்ல. தேவன் மனுஷனை படைக்கும் போது எந்த ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார்? மனுஷனோடு கூட சேர்ந்து ஆளுகை, தன்னோட அரசை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார். அல்லேலூயா. நம்மள ஒரு சப்ஜெக்டா வச்சு, நம்மள ஒரு ஜனமா வைத்து அவர் நம்மளை இவ்விதமாய் ஆளுகை செய்ய போறேன், உங்களை நான் அரசால போகிறேன், அப்படி தேவன் செய்ய மாட்டாரு. தேவன் நம்மோடு கூட சேர்ந்து அவர் அரசால ஆளுகை செய்ய, அவர் ராஜ்யத்தை விரிதாக்க, ஸ்தாபிக்க தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அந்த அடிப்படையில தான் தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எப்படி படைக்கிறார் பாருங்க. அவருடைய ரூபத்துல, அவரோட சாயலிலே படைக்கிறார். ஓகே, அதை நம்ம ஆதியாகமம் 1:26, 27, 28 இந்த 3 வசனங்களிலே நம்ம பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் மனுஷனை தன்னோட சாயலிலே, தன்னுடைய ரூபத்திலே படைக்கிறார். ஆமென். சோ தேவன் ஏன் மனிதனை அவருடைய சாயலிலே படைத்தார்? ஏன் அவரோட ரூபத்தின்படியாக படைத்தார்? அதுக்கு 2 பிரதான காரணம் உண்டு. ஒன்னாவது, நமக்கு இந்த டொமினியன், இந்த அரசாளுகின்ற வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுப்பதற்காக. ஆமென். டு கிவ் us the power to have dominion over the creation. அவர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீதும் நம்ம அரசாளும்படியாக தேவன் நம்மை அவரோட சாயலிலே, அவரோட ரூபத்தில படைத்தார். முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அவரோடு கூட ஐக்கியப்படும்படியா, அவரோடு கூட உறவாடும்படியா, அவரோடு கூட நல்ல ஒரு உறவுக்குள் போகும்படியாக மனிதனை அவரோட சாயலிலே, அவரோட ரூபத்தின்படியே தேவன் படைத்தார். ஆமென். சோ இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 இந்த 3 வசனங்கள் நம்ம வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அவர்களை ஆசீர்வதித்தார். கவனிங்க, ஆண்டவர் அவரோட அழக சொல்றார். அவரோட சாயலின்படி, அவரோட ரூபத்தின்படி ஏன் படைத்தாரு? அவர்கள் ஆளுகை செய்யும்படியாக படைத்தார். இரண்டாவது, அவரோட ஐக்கியப்படும்படியாக, அவரை அறியும்படியாக, அவரோட உறவுக்குள் வரும்படியாக அவரோட சாயல்ல நம்மளை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ அவர்களை இவ்விதமாக படைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, நான் சொன்னது போல யாருமே தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். தேவன் எப்பொழுதுமே நமக்கு ஃப்ரீ
வில் சாய்ஸை கொடுத்திருக்கிறார், நமக்கு தீர்மானிக்கின்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை படைத்திருந்தாலும் கூட, நம்மளை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் கூட, நாம் அவர் கொடுத்ததை நம்முடைய மனப்பூர்வமாக நாம் அதை தேர்ந்து எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். God will never force us into anything. Amen. So இது நிமித்தமாக அங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்க 3 விதமான மரங்கள் உண்டு. ஒன்றாவது நம்ம வாசிக்கிறோம், அங்க அநேக விருட்சங்கள் உண்டு. ஆதாம் ஏவாள் அங்க இருக்கிற எல்லா விருட்சங்களிலே அவங்க சாப்பிடலாம். 2வது ஜீவ விருட்சம் அங்க இருக்கிறது, அந்த ஜீவ விருட்சத்திலே அவங்க சாப்பிடலாம். 3வது நன்மை தீமை அறிகின்ற விருட்சம் மரம் உண்டு அங்க இருக்கிறது, the tree of the knowledge of good and evil. அப்போ 3 விதமான என்னது ட்ரீஸை நம்ம பார்க்க, மரங்களை பார்க்க. அல்லேலூயா. அப்ப இந்த நன்மை தீமை அறிகின்ற மரத்துல இருந்து மனுஷன் சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரு. இந்த மரத்துல நீ சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் சொன்னார். இன்ஃபேக்ட் இந்த நன்மை தீமை அறிகிற மரம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் தேவன் இல்லாமல் தானே தன்னோட வாழ்க்கையை நடத்தி கொள்ளுகின்றதான ஒரு நிலை. ஓகே, trying to rule our own life independent of God. தேவன் இல்லாமல் நாங்களே எங்கள் வாழ்க்கையை நடத்திக்க முடியும், நாங்களே ராஜாக்களா இருந்து நாங்களே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைதான் இந்த நன்மை தீமை அறிகின்ற மரம். அப்ப தேவன் சாய்ஸ் வைக்கிறார். தேவனோட விருப்பம் என்ன? மனிதனோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமே. அப்ப மனுஷன் என்ன செய்திருக்கணும்? அவன் ஜீவ விருட்சத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும், தேவனை தேர்ந்தெடுத்திருக்கணும். நமக்கு தெரியும் ஜீவ விருட்சம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. The tree of life யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன். குமாரன் தான் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை நாம் பரிபூர்ணமாய் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சோ எனவே ஆண்டவர் அங்க சாய்ஸை வைக்கிறார். You can be an independent, okay, government, or you can govern together with me. நீ தனியாகவே உன்னோட வாழ்க்கையை நடத்தலாம், இல்ல நீ என்னோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை நீ நடத்தலாம். ஆனாலும் நீ தனியாகவே உன்னோட வாழ்க்கையை நீ நடத்த விரும்பினால், அதை நீ தேர்ந்தெடுத்தால், ஆண்டு அதனுடைய விளைவை சொல்லிட்டார், நீ சாகவே சாவ. எல்லாம் மரணத்துக்குள்ள போகும், எல்லாம் தோல்விக்குள்ள போகும். இன்ஃபேக்ட் நீனே அடிமைப்பட்டு போயிருவ, உன்னுடைய சந்ததியே அடிமைப்பட்டு போயிடும். எனவே ஆண்டு சொல்றாரு, அந்த மரத்துல இருந்து போஷிக்காதேன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பட் எண்ட் ஆஃப் தி டே நீ தான் தீர்மானிக்கணும். அப்ப என்ன நடந்தது நமக்கு தெரியும். அவர்கள் சத்ருவான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை வஞ்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஜீவ விருட்சத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஜீவ விருட்சத்துக்கு போனாங்கன்னா தேவனோடு கூட லாக் ஆகி, தேவனோடு கூட இசைந்து, தேவனும் ஆதாமும் சேர்ந்து இந்த பூமியை அற்புதமாக அவர்கள் ஆண்டு வழி நடத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. பட் இவன் என்ன ஆஃபர் பண்றான்? இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வரும், இன்ஃபேக்ட் நீங்க தேவனை போலவே இருக்கலாம். அப்படின்னு தெரியுங்களா? தேவன் இல்லாமலே நீங்க தேவனை போல இருக்கலாம், உங்களுக்கு தேவன் தேவையில்லை. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறான்? இந்த மரத்துல இருந்து நீங்க சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்கன்றான். ஓகே, தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்றான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அதை விரும்புகிறான். இன்ஃபேக்ட் சாய்ஸ் அவங்க மேலதான் இருக்கு. பாருங்களேன், இங்க ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்கணும். நம்ம எல்லா நேரத்திலயும் வந்து பிசாசு என்னைய சோதிச்சுட்டான், பிசாசு தான் இப்படி பண்ணிட்டான், பிசாசுனாலதான் நான் இப்படி போயிட்டேன், அவங்க அப்படி போயிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, நம்ம சொல்லவே கூடாது. தீர்மானிக்கின்ற உரிமை நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவுதான் பிசாசனோட சோதனை வந்தாலும் நம்ம தீர்மானிக்கிற உரிமை நம்ம கையில இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல சாதாரண மனுஷனா தான் வந்தாரு, பாவ சரீரத்தில் தான் வந்தாரு. வேதம் சொல்லுகிறது, நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் அறியாதவராய் இருந்தார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அந்த சோதனை மத்தியில இயேசு சரியான தீர்மானங்களை, தேவனுக்கு உட்பட்ட தீர்மானங்களை எடுத்ததுனால அவர் சோதனைகளை ஜெயித்தவராய் காணப்பட்டார். இன்ஃபேக்ட் ஆதாம் ஏவாள் அதை செய்திருக்கலாம். they could have, make the right choice. But then they wanted, அவங்களுக்கு என்ன வேணும்னா, அப்படியா நம்ம இண்டிபெண்டா நம்ம இருக்கலாம், so we can rule our own life அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சக தினத்துல விழுந்து அவங்க அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவர்கள் தேவனோட வார்த்தையை மீறின நிமித்தம் அவர்கள், பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்துல பிரவேசித்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது. ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போகணும் என்று சொல்லப்பட்டு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போகணும். அப்படின்னா தேவனுடைய சாயலில
பங்கெடுக்க முடியாதபடி, தேவனோட சாயலில வாழ முடியாதபடி, தேவனோட சாயல வளர முடியாதபடிக்கு நம்ம போயிட்டோம். காரணம், நம்ம தவறான மரத்தை, சுயநலமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். நாமே கடவுளா இருந்துக்குவோம், நம்மளே நம்மள ரூல் பண்ணிக்குவோம், நம்மளே நம்மள கவர்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து தேவனுடைய அரசை, தேவனுடைய லார்ட்ஷிப், ரூலர்ஷிப்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வேணான். சோ அதனுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு. இந்த இடத்துல தான் இருளின் ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம் என்று வரக்கூடிய வாய்ப்பே உண்டாகிருச்சு. ஓகே, சோ என்ன ஆச்சு? ரியாலிட்டியில மனிதன் இந்த ஆள்கைத்துவத்தை இழந்தான். தேவனோடு கூட அந்யோன்யமா இருக்கிற உறவை இழந்து அவன் தோட்டத்திலிருந்து வெளியே துரட்டப்படுகிறான். ஓகே, ஒருவேளை பாருங்க, ஆதாம் அந்த மரத்துக்கு, நன்மை தீமை அறிகிற மரத்துக்கு போகாம ஜீவ மரத்துல பங்கெடுத்திருந்தாருன்னா, இல்ல தேவனே, நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன், உங்களோடு சேர்ந்து இருவரமாய் சேர்ந்து அரசாளுவோம், அல்லேலூயா, நீங்க எங்களை எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க, உங்களோடு சேர்ந்து நாங்க அதை செய்ய போறோம் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருந்தா, அன்னைக்கு ஆதாம் தான் ராஜா. தெரியுங்களா? ஆதாம் ராஜா, ஏவாள் தான் ராணி. They would have been the first king and the first queen. ஆமென். அவங்க தான் எல்லாத்தையும் பூமி, அவங்க ஆண்டு சொன்னார்ல, பழகி பூமியை நிரப்புங்கன்னு. They would have been kings. Adam wouldn't have died. ஆதாம் மரித்திருக்க மாட்டார். தெரியுங்களா? தேவனோட கூட சேர்ந்து தேவ ராஜ்யம் அழகா அப்படியே பூமி எங்கும் பரவி இருக்கு. ஓகே, அப்ப தேவன் ஆதாம் மூலமாக அப்படியே எல்லாரையும் தேவன் அழகா அற்புதமாக ஆண்டு இருப்பார். பட் they missed it. அதை மிஸ் பண்ணிட்டான். ஓகே, இங்கதான் நம்ம தேவ ராஜ்யம் விழுகிறத, விடுபட்டு மனுஷன் கையில இருந்து விடுபட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்ஃபேக்ட் இயேசுவை சோதிக்கும் போது பிசாசு சொல்றான், இந்த ராஜ்யங்கள்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ என்னைய ஒரு இங்க பாருங்க, ராஜ்யம்லாம் கொடுக்குற, என்னை ஒரு முறை தொழுதுகொள், இவைகள் எல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அது ஒரு பொய். யாருமே அவன் கையில கொடுக்கல. அவன் வஞ்சித்து மனிதனை அடிமைப்படுத்தி அவனே எடுத்துக்கொண்டது. Nobody gave it to him. Amen. He took it through lie and deception. Okay, சோ அப்ப இங்க என்ன பாக்குறோம்? மனிதன் பாவத்துக்கு ஆளாகி, சாபத்துக்கு ஆளாகி, அடிமைக்கு ஆளாகி, ஆள வேண்டியவன் இப்ப ஆளப்படுகிறான். He became a slave. அடிமையா ஆகிட்டான். சோ அங்கதான் பாருங்க, பூமி அப்படியே பெருக ஆரம்பிக்குது. இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஜனங்களை அவ்விதமாக இந்த நிலையில இருந்து அவன் நடத்த ஆரம்பிக்கிறான். He began to influence people. நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கூடும் என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியின் போட்டிருக்கு. So the devil began to influence. பிசாசு ஜனங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் தீமையான காரியங்களுக்கு. அவன் கொண்டு வந்த எல்லா காரியமே தேவனுடைய நேச்சரை குலைக்கிறது, தேவனுடைய சாயலை குலைக்கிறது, தேவனுடைய ரூபத்தை குலைத்த, அதுக்கு மாறாக எல்லாவற்றையும் மனிதனை செய்ய வைத்தான். ஆமென். சோ எவ்வளவு கொடுமையாக அது போயிருந்தா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டார். ஏன்னா உலகம் அவ்வளவு மீட்கப்பட முடியாதற்கு போயிருச்சு. The world has gone beyond redemption. God has got no choice. They were terribly corrupted. பயங்கரமா கரப்ட் ஆகிட்டாங்க. ஆமென். சோ இப்படி நீங்க பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யம் அங்க மனிதன் மூலமாய் செயல்பட முடியாம போய்விட்டது. அல்லேலூயா. மனதுல மறுபடியும் வைத்துக் கொள்ளுங்க, God will not come as a king and be his subject and then God rule like that. No, no, no. அது இல்லவே இல்லை. தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட சேர்ந்து செயலாற்றுகிறவர். அல்லேலூயா. சோ எனவே தான் பாருங்க, ஆதி முதல் தேவன் நமக்குள்ளதான் வாழ விரும்பினார். ஓகே, இந்த பழைய உடன்படிக்கையில ஆசரிப்பு கூடாரம் கட்டுனது, தேவ ஆலயம் கட்டுனது, இதெல்லாம் தேவனுடைய ஒரிஜினல் பிளான் கிடையாது. தேவனுடைய ஒரிஜினல் பிளான் என்ன தெரியுங்களா? அவர் நமக்குள்ள வாழும். நம்ம தான் தேவ ஆலயமாக அவரை ஹவுஸ் பண்ணணும். தேவனுடைய ஆலயமா நம்ம தான் இருக்கணும். நமக்குள்ள இருந்து நம்மளுடைய ஒப்பந்தம் மூலமாக, நம்முடைய சப்மிஷன் மூலமாக நம்ம ஜாய்ஃபுல்லியாக தேவனோடு கூட சேர்ந்து நம்ம அவருடைய ராஜ்யத்தை பரவி இருக்கணும். அல்லேலூயா. சோ அது விடுபட்டு போன நிலைய நம்ம பார்க்கணும். ஆமென். சோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இவந்தோ இப்படி ஒரு சம்பவம், பயங்கர சம்பவம் நடந்திருந்தாலும் கூட மனிதர்கள் அந்த ஆள்கையை இழந்தார்கள். ஓகே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அங்கே பண்ணுகிறார். ஓகே, அங்கே ஒரு ப்ராஃபஸி கொடுக்கிறார். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. வரப்போகிற ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு, அல்லேலூயா, முதல் தீர்க்க தரிசனம் தேவனே தான் சொன்னார். The one who gave the first prophecy is God himself. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாத்தானை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, and I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. He shall bruise thy head, and thou shalt bruise his heel. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ப்ராஃபஸியே பாருங்க, ஆச்சரியமான ஒரு ப்ராஃபஸி இது. ஐ மீன், வித்து ஆண் இடத்துல தான் வரணும், ஆனா இங்க பெண் வித்துன்றார், அவள் வித்துன்றார். இட்ஸ் ஆல்ரெடி டாக்கிங் அபவுட் த வெர்ஜின் பர்த். இங்கேயே ஆண்டவர் கன்னி வயிற்றுல இந்த ராஜா பிறக்கிறது தீர்க்கதரிசனமா சொல்றாரு, அவள் வித்துன்றார். அது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றுதான். ஒருவேளை இதை சொல்லும் பொழுது அங்க இருக்கிற யாருக்குமே புரிஞ்சிருக்காது, பிசாசுக்கும் புரிஞ்சிருக்காது, யாருக்கும் புரிஞ்சிருக்காது. என்னடா அவள் வித்துன்னு சொல்றாரு, அது ஒரு மர்மமா இருந்தது. திஸ் வாஸ் த மிஸ்ட்ரி. ஆமென், மிஸ்ட்ரியாக இருந்தது. nobody anticipated that the king will be born out of a virgin. Amen. So அவர் என்ன செய்வாரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், உன்னை முற்றிலும் நிர்மூலமாக்குவார். நீ என்ன செய்வார், அவரோட குதின்காலை நசுக்குவார். அல்லேலூயா. சோ இங்கேயே ஆண்டவர் அவர் ஒரு ராஜாவை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவருடைய அற்புத பிறப்பை தேவன் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆமென். சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். ஓகே. சோ உண்மையிலே பார்க்க போனா ஆதாம் ராஜாவாக செயலாற்றி இருக்க வேண்டும், தேவனோடு கூட செயலாற்றி இருக்க வேண்டும். அவர் தனியாக நானே ராஜா நானே மந்திரியா இருக்க போறேன்னு அவர் விரும்பினதுனால எல்லாத்தையும் இழந்து அடிமையாய் போய் ஆளுகை செய்யப்பட்டவராக மாறிவிட்டார். He was then being ruled by the powers of darkness. ஓகே. சோ அங்கிருந்து இந்த பொல்லாத ஆவிகள், துரத்தனங்கள் மனிதனோட சிந்தையை பிடித்து மனிதனை வசப்படுத்தி அதுங்களோட சித்தத்தை செய்யத்தக்கதாக அதுங்க வழி நடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. பிறகு தேவன் என்ன செய்தாரு, தேவன் விடல. God loves us so much. ஆண்டவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலே நம்மளை தேவன் விடல. ஓகே. அந்த பாவ நிலையிலே தேவன் நம்மளை விடல. ஓகே. கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆமென். ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை தேவன் எழுப்ப விரும்புகிறார். இந்த தேசத்தின் மூலமாக மறுபடியுமாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர தேவன் சித்தமாக இருந்தார். ஆமென். இஸ்ரவேல் தேசம் மூலமாக. அல்லேலூயா. ஆபிரகாம் மூலமாக இந்த இஸ்ரவேல் தேசம் பிறந்தது. ஓகே. சோ இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அவர்கள் மத்தியிலே தன்னுடைய பிரமாணங்களை கொடுத்தார். ஓகே. சோ இந்த பிரமாணங்கள் மூலமாக, இந்த பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய அரசை மறுபடியுமாய் இவங்களுக்கு கொண்டு வந்து இவர்களை மறுபடியுமாய் தேவன் நடத்தலாம் என்று தேவன் விரும்பினார். ஆமென். இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை உலகத்துக்குள்ளாக பரவலாம் என்று ஒரு திட்டத்துக்குள்ள தேவன் வந்தார். நல்லா கவனமா கேளுங்க. Why is it necessary for the kingdom of God to expand? ஆமென். ஏன் தேவ ராஜ்யம் பெருக வேண்டும், ஏன் தேவ ராஜ்யம் விருத்தி அடைய வேண்டும்? காரணம், தேவனுடைய அரசு வந்தாதான் மனிதன் சுகமா வாழ முடியும். தேவனுடைய அரசு வந்தாதான் மனிதன் சமாதானமா வாழ முடியும். தேவனுடைய அரசு வந்தாதான் மனிதன் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும். ஆமென். We need the rule of God. நமக்கு தேவ ராஜ்யம் அவசியம். தேவன் இல்லாமல் மனிதன் வெற்றியாக, சமாதானமாக, சந்தோஷமாக வாழவே முடியாது. ஆமென். எனவே தான் ஆண்டவர் இப்பொழுது ஒரு தேசத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். God chose this nation called Israel. இங்க நம்ம வாசிக்கிறோம், இந்த யூதர்களை ஆபிரகாம் மூலமாய் வந்த இந்த யூத கோத்திரத்தை, யூத மக்களை ஒரு ஜாதியாய் தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவர்கள் ரொம்ப விசேஷமானவர்களால அல்ல, தேவன் அவர்கள் மேல அதிகமாய் அன்பு கூறுகிறதுனால அல்ல. இன்ஃபேக்ட் பைபிள் சொல்லுது, அன்னைக்குள்ள உலகத்திலே அதிகமாக சிறுமப்பட்ட கூட்டம் இவங்கதான். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறது போல பலவீனமானதை எடுத்துதான் பலமான வெக்கப்படுத்துகிறார். ஆமென். பைத்தியமானதை எடுத்துதான் ஞானிகளை வெக்கப்படுத்துகிறார். God always choose the weak things of the world. பலவீனமானதை எடுத்துதான் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறார். சோ எனவே நீங்க இந்த சீக்வன்ஸை நீங்க பார்க்கலாம், ஆதியில இருந்து முடிவு வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் தேர்வு செய்கிற எல்லாமே பலவீனமான ஆண்கள் தான். ஆண்டவர் பலக்கார சாரியை தேர்ந்தெடுத்ததே கிடையாது. You can never see in the Bible where God chose the muscular, the strong, the rich, the highly educated. நீங்க பார்க்கவே முடியாது. ஆமென். ஆண்டவர் பொது ஜனங்களை, பலவீனமான ஜனம், அப்ப இந்த ஜனங்கள் பலவீனமா இருந்தார். ஆமென். Thank God for that. அதனால தான் நம்மள இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். இப்ப எங்களெல்லாம் ஆண்டவர் போதகராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா உங்களோட இன்னும் மோசமாக பலவீனமாகத்தான் நாங்களா இருந்திருக்கிறோம். ஆமென். எவ்வளவு மோசமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் எடுத்து பயன்படுத்துவார்.
ஆமென். எவ்வளவு நம்ம பலமா இருக்கிறோம், என்னால முடியும் அப்படின்னு சொல்றோமோ ஆண்டவர் பயன்படுத்த முடியும். எந்த அளவுக்கு தரமட்டமா கிடக்கிறோமோ அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துவார். காரணம் என்ன தெரியுங்களா? கடைசியில எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு மாத்திரம் தான் சேரும். நம்ம யாரும் மென்மை பாராட்ட முடியாது. என்னோட பலத்தினால், என்னோட பராக்கிரமத்தினால், என்னோட ஞானத்தினால், என்னோட இன்ஃபுளுன்ஸ் மூலமாக, என்னோட திறமையினால என்று சொல்வதற்கு இடமே இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் பலவீனமான ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஜனத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆமென். இவங்களை ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாக, இன்ஃபேக்ட் இவங்க விட்டதைத்தான் நம்ம பிறகு பார்க்க போறோம். நம்ம அதுக்குள்ள வருகிறோம். இவர்களை ஆண்டவர் அன்னைக்குள்ள உலகத்துக்கு ஒளியாக வைக்க விரும்பினார். இவர்களை பார்த்து, ஆமென், இவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து எல்லாரும் இந்த தேவனை அறியத்தக்க, இந்த தேவனை விசுவாசிக்கத்தக்க தேவன் சித்தமாக இருந்தார். இவர்களை கொண்டு நடத்த இருந்தார். அல்லேலூயா, ஆமென். பட் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க? அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்களும் பாவத்துக்குள்ள போயிட்டார்கள். அவர்கள் பிரமாணத்தின் பிரகாரம் வாழவில்லை. அவர்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்கவில்லை. இன்ஃபேக்ட் அவர்கள் தேவனையே மறுதலித்து விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவனே அபேண்டன் பண்ணிட்டார், விக்கிர ஆராதனைக்கு போயிட்டார். அல்லேலூயா. எனவே அவங்க மூலமாக தேவன் மறுபடியுமாய் உலகத்தை ரெஸ்கியூ பண்ண, காப்பாற்ற பார்த்தார். அதுவும் மறுபடியுமாக கூடாதபடிக்கு போய்விட்டது. நீங்க ஒரு காரியம் மறந்துடக்கூடாது. நாம் ஆரம்பத்தை சொன்னது போல ஆதாம் மூலமாக ஆண்டவர் ஆதாமோடு சேர்ந்து அரசாள விரும்பினார். ஒரு காரியம் என்னன்னா, God's method is always man. God can never work on the earth without man. மனுஷன் இல்லாமல் ஆண்டவர் பூமியில வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே மனிதர்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் அந்த மனிதர்களை வழிகட்டாயமாக அவர்களை மட்டுப்படுத்தி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நாத்தான் ராஜா, நாத்தான் கடவுள் என்று இப்படிதான் இருந்து ஆகணும் அப்படின்னாலும் அவர் செய்ய மாட்டாரு. நம்மளோட சித்தத்தை நம்ம ஈல் பண்ணணும். ஆமென். நீங்க சங்கீதம் 110 படிங்களேன். அங்க இயேசு குறித்து, அவரோட ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட ராஜபாரம், நீ ராஜபாரம் செய்கிற நாட்களிலே 3ஆம் வசனத்துல போட்டிருக்க, உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களா இருப்பார். அல்லேலூயா. You know why things are getting delayed in our life? நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்க ரொம்ப காரியங்கள் தாமதமா போய் கொண்டிருக்கு? We are not yielding our will to God. நம்முடைய சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு இப்படி சொன்னாரு, நான் என் சித்தத்தை செய்ய வரல, என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அவர் தன்னோட சித்தத்தை முழுமையா பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால 3.5 வருஷத்துல பெரிய காரியம் செஞ்சிட்டார். 3.5 வருஷத்துல ரட்சிப்புக்கு வேண்டிய வேலையை செய்து அற்புதமா செய்து முடிச்சிட்டார். Amen. It only took 3.5 years for Jesus to accomplish his mission. Why? He continuously committed his will into the hands of the Father. He was not rebelling. Hallelujah. So இதனால தான் சனத்த தாமதம். So என்னாச்சு? இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் தேசம், they failed God again. Amen. எப்படி ஆதாம் சுயமாக வாழ்வதற்கு, சுய ராஜாவா இருக்க விரும்பினாரோ, இந்த ஜனங்களும் தங்களோட மாம்ச இச்சைக்காக ஆண்டவரே விட்டுட்டு விக்கிர ஆராதனை பண்ணால் போயிட்டாங்க. அது நிமித்தமாய் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தாறுமாறாக போனது. They even went to a point of sacrificing their own children to demons. இந்த விக்கிரங்களுக்கு தங்களோட சொந்த பிள்ளைகளையே பலியாக்குற நிலைமைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகிட்டார். ஆமென். ஆனாலும் கூட பாருங்க, as a nation அவங்க ஃபெயில் ஆனாலும் கூட, ஒரு தேசமாக அவங்க தோல்வி அடைந்தாலும் கூட, certain segment, ஒரு certain group, ஒரு சின்ன குரூப், ஒரு சில மனிதர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட பிரமாணத்தின் பிரகாரம் அவரோட வழிகள்லாம் காத்து கொண்டு நடக்கும் போது ஆண்டவர் அவங்களை கொண்டு தேசத்தையே தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பை நம்ம பார்க்கணும். ஓகே, ஆதியாகமத்துல யோசேப் பாருங்க, அவரு ஒருவராய் இருந்து என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். அவருக்கு பாவ சோதனை வந்த போதிலும் அவர் அந்த சோதனைக்கு தன்னை கொடுக்காமல் அந்த இடத்துல அவர் தேவனை தீர்மானிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார். எனவே தேவன் அவர் பேரில வைத்த சித்தம் நிறைவேறுகிறது. இஜிப்ட்ல அவரு 2வது மனுஷனாக, ஆமென், பார்வோக்கு அடுத்து பிரைம் மினிஸ்டராக அவர் நியமிக்கப்படுகிறார். அப்ப அவருடைய தேவன் அறிய வருகிறது. அவருடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று அறிய வருகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், இப்ப சிறையிருப்புக்கு போனவர்கள் தானியேலை பார்க்கிறோம், ஷாத்ரா, மேஷா, அபேத்நேகோ பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றதுனால அங்க நெபுகத்நேசர் ராஜா, அங்கிட்டு பேசியா ராஜா ஆகிய தரியு ராஜா, இவர் எல்லாரும் இந்த தேவனை தழுவி கொள்கிறார். ஓ, இந்த தேவனை போல வேற ஒரு தேவன் யாரும் இல்லை, வல்லமையான தேவன் யாரும் இல்லை, இவரை போல, இந்த தேவனை போல யாரும் நம்மளோட ஜனங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறார். நகமான பாக்குறோம், சீரியன் படைத்தலைவன் நகமான்.
அவன் வீட்டுல ஒரு கைதியாய் போன ஒரு வாலிப பிள்ளை வேலைக்காரச்சியா இருக்குது. அந்த பிள்ளை வந்து நகமானோட குஷ்டரோகி குறித்து சொல்லுகிறது. அங்க இஸ்ரேல் சமாரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பேரு இலாஷா, அவர்கிட்ட நம்ம எஜமா போனாருன்னா சுகமாகுவாரு. அப்ப அங்க போய் சுகமாகி வராரு. அப்ப அந்த தேவனை அவர் தழுவி கொள்ளுகிறார். அவர் முடிவு எடுக்கிறார், யெகோவா தேவனை தான் நான் இனிமேல் தொழுது கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுதான் இந்த தேசம் செஞ்சு இருக்கணும். இந்த முழு தேசமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தா இப்படிதான் அன்னைக்குள்ள உலக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் இந்த தேவனோட ராஜ்யத்தை நம்ம தழுவி கொள்வது, தேவனை நமக்குள்ள நம்ம வாழ்க்கையை நடத்த விடுவது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆமென். அங்கங்க நம்ம பார்க்கிற எப்படியாக இவர்கள் எல்லாம் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அது நிமித்தமாய் ராஜாக்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். மேனி அன்னைக்குள்ள உலகம் அநேக பேருக்கு நம்ம தேவனை தெரியும். many of them they know. அன்னைக்குள்ள அங்க இருக்கிற எல்லா தேசத்திற்கும் நம்ம தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. they know that nobody can fight this God. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தேவனோட யாரும் சண்டை போட முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். how did they come to know that? அவங்க பாக்குறாங்க, ஆண்டவர் இவர்களை தலையாக வைத்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்காக யுத்தம் செய்து இவர்களை பழகி பெருக செய்து இவர்களை எல்லா வகையிலும் சிறப்பாக நடத்தி உலகத்துக்கே காமிக்க இருந்தார். இவர் எவ்வளவு மெய்யான தேவனுக்கு. அல்லேலூயா. But the nation failed God. They abandoned him. அவரை விட்டுட்டார். Okay. So what happened? நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவர்கள் மீது மிகவும் தீர்க்கதரிசி மேல தீர்க்கதரிசியை அனுப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. பட் God is so good. அப்பயும் ஆண்டவர் பாருங்க ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினார். ஓகே. சோ தாவீதுக்கு முன்பதாக நமக்கு தெரியும் யாரு? சவுல் வருகிறதுக்கு முன்பதாக சாமுவேல், நியாயாதிபதி நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க இருக்கிறாரு. நியாயாதிபதி மூலமாக தேவன் நடத்த ஆரம்பிச்சுட்டு இருந்தார். சில நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து மறுபடியுமாக அவர்களை தேவ ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனை வழிபட செய்தார். ஆமென். In a way God was again bringing them back into his kingdom. Amen. Into the sphere of his rule. Amen. அவருடைய அரசுக்குள்ள அவருடைய எல்லைக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து இவன் தான் எல்லையை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஓகே. அப்ப இந்த நியாயாதிபதிகளை தேவன் எழுப்புகிறார். அதுல ஒரு நல்ல நியாயாதிபதி யாரு? சாமியல் நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ப சாமியல் நாட்கள் என்ன நடக்குது? இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு வந்து மத்த தேசத்தை போல எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஓகே. they want a king like other nation. அப்ப சாமியல் மிகவும் மனம் உடைந்து போகிறார். சாமியல் தீர்க்கதரிசி அவர் வேதனைப்படுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவரோட பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? நீ ஏன் மனம் உடைந்து போகிறாய்? அவர்கள் உன்னை வேணான்னு சொல்லல, என்னை வேணான்னு சொல்லிட்டார். You see, they don't want my rule, they don't want my kingdom, they don't want me என்றார். என்னை வேணான்றான். Hallelujah. See, so they wanted a human king. அவங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் ராஜா வேணும்னு சொல்றாங்க. You see, so அப்பயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சாமுவேல் கிட்ட சொல்றாரு, சாமுவேல் நீ போய் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லு. அவங்க மனுஷனை ஒரு ராஜாவா கேட்கிறாங்க. மனுஷனை ராஜாவா வச்சா அவன் எப்படி தன்னோட ஆதாயத்துக்காக தன்னுடைய குடும்பத்தின் ஆதாயத்துக்காக உங்களை எல்லாரையும் அழுத்த ஆரம்பிப்பான், பலவந்த ஆரம்பிப்பான், உங்களை எல்லாரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஓகே. போய் அவங்களை வார்ன் பண்ணுன்னு சொன்னார். See, God is so good. பாருங்க, நம்ம தேவன் வந்து நம்ம ராஜா வந்து அன்பானவர். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதை பார்க்க போறோம். அவர் ரொம்ப அன்பானவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் தயாபரர். ஆமென். பாருங்க, அவர் வந்து நம்மளோட சேர்ந்து தான் அரசால விரும்புகிறார். இல்லைன்னு சொன்னா அவரு நம்மளெல்லாம் வந்து ஒரு ராபர்ட் மாதிரி படைத்து எப்பயும் நம்மளை மடக்கி இருக்கோம், அதிகாரம் பண்ணி நம்மளாம் உடைத்து அப்பப்ப நமக்கு சரியா 2 கொடுத்து நம்மளே இன்னும் மாடை மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிறார். God will never do that. அவர் லவ்விங் ஃபாதர். ஆமே. அவர் அன்பு நிறைந்த ராஜா, இரக்கம் உள்ளவர், கருசனை உள்ளவர், மனதுருக்கம் உடையவர். அல்லேலூயா. எனவே அவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, வார்ன் பண்ணு. மனுஷன் ராஜா இப்படித்தான் அவங்களை அழுத்த ஆரம்பிப்பான், கட்டுப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த ராஜாக்கு முன்பதாக இவங்களை ஓட வைப்பான். ஆமென். கடைசியில தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் அவன் ஆதாயப்படுத்த பார்ப்பான். உங்களுக்கு சரியான காரியத்தை செய்ய மாட்டான். பட் never listen. அவங்க என்ன செய்யல, கேட்கல. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சவுலை கொடுத்தார். ஓகே. சோ சவுலை கொடுத்த உடனே சொன்ன மாதிரிதான் சவுல் செஞ்சார். ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டவர் சவுலை கொடுக்கறதுக்கு முன்பதாகவே அவருக்கு இன்னொரு ராஜா ப்ரிப்பேரா இருக்கிறார். நமக்கு தெரியும் யாருன்னு. தாவீது ராஜா ப்ரிப்பேரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ இந்த ஆதாம் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக, கவனமா கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்ய பார்த்தாரு? ஆதாம் மூலமாக அவரோட அரசை கொண்டு வர பார்த்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக தன்னோட அரசை கொண்டு வர பார்த்தாரு. இப்ப என்ன பண்றாரு?
நியாயாதிபதிகள் மூலமாக தன்னோட அரசை கொண்டு வர பார்த்தாரு. இப்ப ராஜாக்களை நியமித்து இந்த ராஜாக்கள் மூலமாக இந்த ஜனங்களுக்குள்ள தன்னோட அரசை கொண்டு வர பார்க்கிறார். ஆமென். சோ அது நிமித்தமா யாரை தேர்ந்தெடுத்தாரு? தாவீதை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று அழைக்கப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக காணப்பட்டார். ஆமென். சோ அந்த நீங்க நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓகே, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னோட சிங்காசனத்துல நிரந்தரமாக ஒரு ராஜா என்ன பண்ண அமர செய். ஓகே, நீங்க 2 சாமுவேல் 7:16. ஓகே, அதை மாத்திரம் வாசிப்போமா? 2 சாமுவேல் 7:16. மற்ற அநேக வசனங்கள் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதத்துல இருக்கு, எருமையால இருக்கிறது. ஓகே, ஐசையா தீர்க்கதரிசி, யோவேல், ஜக்கரையா, ஆமோஸ், மீகா, இப்படி நாம சொன்னது போல பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன நிரப்பப்பட்டிருக்கு தெரியுங்களா? இந்த வரப்போகிற ராஜாவை குறித்துதான, அவரோட ராஜ்யம், அவரை குறித்துதான தீர்க்க தரிசனம் தான் ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எப்படி அவரோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 2 சாமுவேல் 7:16 வாசி. உன் வீடோ உன் ராஜ்யமோ என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆமென். அப்ப பாருங்க, இங்க ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஓகே, உன்னுடைய ராஜபாரம் எப்பொழுதும் நிலப்பட்டு இருக்கும். உன்னோட சிங்காசனத்துல ஒரு ராஜாவா நிரந்தரமா நான் அமர செய்வேன். அவருடைய ராஜ்யம் நிரந்தரமானதாக இருக்கும் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். சோ இந்த தீர்க்க தரிசனங்கள் அதிகமா இருக்குது. அப்ப இந்த யூதர்கள் எல்லாரும் பாருங்க, அவர்கள் தங்களுடைய சிறு வயதிலேயே அவர்கள் இந்த வேதாகமத்துல சரியாக போதிக்கப்படக்கூடியவர்கள். அவர்கள் 12-13 வயசு வருகிற அந்த பருவத்துல அவர்கள் தங்களுடைய இந்த பழைய உடன்படிக்கையில இருக்கின்றதான இந்த புஸ்தகங்களை ஒரு அளவுக்கு கற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுவார். அப்ப பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன? இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். சோ என்ன நடக்குது? சாலமோன் ராஜாவா வந்த பிறகு சாலமோன் என்ன பண்றாரு? தன்னோட முதிர்ந்த வயதுல தன்னுடைய ஸ்திரீகளுடைய தேவர்களை பின்பற்றி அந்த ஸ்திரீகளுக்கு கோயில்களை கட்டி கொடுத்து இவரும் அந்த தேவர்களை ஆராதிக்கிறவராய் மாறிவிட்டார் சாலமன். எனவே ராஜபாரம் 2ஆக பிரிந்தது. The kingdom was divided. 2ஆக பிரிந்தது. ஆமென். பாருங்க, இயேசு சொல்லுகிறாரு, எந்த ராஜ்யம் பிரிந்திருக்கோ, எந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கோ, அதை என்ன செய்ய முடியாதுங்க? நிலைநிற்க முடியாது. Any kingdom divided, any family that is divided, it cannot stand. அப்ப இந்த 2 ராஜ்யம், இந்த ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரியுது. நமக்கு தெரியும், இந்த 2 ராஜ்யம் பிரிந்ததுனால ஒருவருக்கு பகை முடிவுல 2 ராஜ்யம் நிலைநிற்க முடியாம போயிருச்சு. ஓகே, அதை ஆண்டவர் சாலமோனுடைய மகன் ரெஹபோவாம் நாட்களில செய்தார். The kingdom was divided into 2. ஓகே, சவுதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம் ஆக போய்விட்டது. சவுதர்ன்ல 2 கிங்டம், ஜூடாவும் பெஞ்சமினும். இங்க நார்த்ல கீழே நார்த்ல 10. அங்க யாரு? ஜெரோபோவாம் சாதாரண ஒரு வேலைக்காரனா இருந்தவன். அவனுக்கு ஆண்டவர் 10 என்னது கோத்தர்கிட்ட கொடுத்தார், 10 tribes கொடுத்தார். ஓகே, இந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஓகே, சோ அகைன் பாருங்க, இந்த பொதுவாகவே இந்த நார்தர்ன் சைட்ல ஒட்டுமொத்த ராஜாக்கள் எல்லாம் பொல்லாத ராஜாக்கள். ஓகே, அட்லீஸ்ட் அந்த சவுதர்ன் பட்டு யூதால அட்லீஸ்ட் தாவீது இருந்தாரு, ஆசா, ஜோசியா, எசிக்கியா, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. கொஞ்சம் நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க மூலமாக தேவன் சில காரியங்கள், நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்தார். ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு என்ன தெரியும்? இவர்கள் இந்த 2 ராஜ்யமும், இந்த ராஜாக்கள் எல்லாம் பொல்லாத ராஜாக்களாக இருக்கிற நிமித்தம் அவர்களும் விக்கிர ஆராதனைக்கு தங்களை கொடுத்ததுனால என்னாச்சு? இந்த நார்தர்ன் கிங்டம், இஸ்ரேல், சமாரியா சொல்லப்படுகிற இந்த நார்தர்ன் கிங்டம் 722 BC சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருச்சு. அசீரியா படம் இவர்களை பிடிச்சு கொண்டு போயிருச்சு. இவர்களை ஆண்டவர் பல முறை வார்ன் பண்ணினார். ஓகே, பட் they never obeyed. தேவனை அவங்க ஏற்றுக்கொள்ளல, தேவனோட அரசை ஏற்றுக்கொள்ளல, தேவனோட பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளல, தேவனோட வழிகளை ஏற்றுக்கொள்ளல, ஒட்டு மொத்தத்துக்கு தேவனையே ஏற்றுக்கொள்ளல. So God has got no choice. ஆண்டவர் பல ஆண்டுகள் இவர்களோட பேசிக்கொண்டே இருந்தார். To repent, to come back to me. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கிட்டு இஸ்ரேல், அங்களுக்கு யூதா. ஓகே, இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசும்போது அவருடைய மெசேஜ் ஒண்ணுதான், ரிட்டர்ன் பேக் டு மீ. மறுபடியுமாக
என் இடத்திற்கு வந்துருங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இது அடுத்து நம்ம பார்க்க போற பாடத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ரிட்டர்ன் பேக் டு மீ, என் இடத்துக்கு வந்துருங்க. அப்படி என்ன சொல்றாரு? கம் பேக் டு மீ, டுகெதர் we will reign and rule. அல்லேலூயா. நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு வேதனைப்படுறீங்க? ஏன் இப்படி அடிமைப்பட்டு போறீங்க? ஏன் இப்படி சத்துருனால நொறுக்கப்படுகிறீங்க? என் இடத்துல வந்துருங்க. விக்கிறெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் என் இடத்துல வந்துருங்க. என் அரசை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க. அக்செப்ட் மை ரூல். நம்ம மறுபடியும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? பில்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஆதி முதல் தனியாக யாரும் எது செய்ததே கிடையாது. ஆமென். பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் எல்லாமே ஆகும். So it was together with God they did everything. All the great and mighty things were done together with God. Nothing without him. Amen. So ராஜ்யம் உடைந்து போனது. பட் அவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. ஓகே. அண்ட் கடைசியில பாபிலோனின் 586வது ஆண்டுல பிசியில ஜூடா அவர்கள் சிறையிருப்புக்குள்ள போனார்கள். நெபுக்கத்நேசர் ராஜா வந்து அவங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டார். ஓகேங்களா? ஆண்டவர் பேசின பாருங்க, இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் ரெண்டாய் உடைவதற்கு அவரு ஏன் அலோவ் பண்ணார் தெரியுங்களா? அட்லீஸ்ட் அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்படி ரெண்டாக உடையறதுக்கு காரணம் அட்லீஸ்ட் ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை பார்த்து மனம் திரும்பமா என்ற ஒரு எதிர்பார்த்துல தான். அவரே சொல்லுவார், யூதா வந்து உன்னுடைய சகோதரிக்கு நடந்ததை பார்த்து கூட நீ மனம் திரும்ப மாட்டிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் புலம்புவார். ஆமே. உன் சிஸ்டர் யாரு? இஸ்ரேல். உன் இஸ்ரேல் பாரு எப்படி சிறப்பிடிக்கப்பட்டு அசீரியானால எப்படி கொல்லப்பட்டு எவ்வளவு கொடுமைப்பட்டு எப்படி போயிட்டாங்க. அட்லீஸ்ட் நீ அதை பார்த்து நீ மனம் திரும்பி இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்பயும் அவங்க என்ன செய்யல? மனம் திரும்ப. You see, they never repent. So அவங்களும் 586வது பிசியில சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டான். அதோட இஸ்ரேல் வந்து கிங்டமா இல்லாம போயிருச்சு. There's no more kingdom. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் மத்த அரசு வந்துச்சு. and then இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர்கள் ரோம அரசு கீழே இருந்தார்கள். ஓகே. they fought. ரோம அரசுக்கு முன்பதாக நீங்க படிச்சீங்கன்னா சரித்திரத்தை படிச்சோம்னா ஒரு குரூப் இந்த மெக்கபீஸ் இவங்கெல்லாம் எழும்பி சண்டை கொடுத்து இந்த ராஜ்யத்தை திருப்பி கொண்டு வர பார்த்தாங்க. பட் they were doing it with their own strength. ஓகே. அவங்க சொந்த பலத்துல செய்தாங்க. எல்லாமே வாய்க்காம போயிருச்சு. ஓகே. சோ ரோம அரசுக்குள்ள இருக்கும் பொழுது அன்னைக்குள்ள யூதர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன? இந்த வாக்கு தத்துவம். ஓகே. மறுபடியுமாய் நம்ம ஒரு பழைய முற்காலத்துல நம்ம எப்படி ஒரு ராஜரீகமா இருந்தோம். we were a kingdom, great kingdom. நம்மளை கிரேட் கிங்ஸ் ஆளுகை செய்தாங்க. சாலமன் நாட்களிலே இஸ்ரவேல் கொடி கட்டி பறந்தது. Amen. We saw how it looks like when God reigns over his people. அந்த ராஜா தேவனோட வழிகளை தழுவி, தேவனோட பிரமாணங்களை தழுவி, தேவனோடு கூட சேர்ந்து அவர் ஞானத்திலே அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும் போது ஒரு தேசம் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சாலமன் நாட்களை காமித்தார் பாரு. ஆமென். டு a point ஷீபா ராணி அவ்வளவு தூரத்திலிருந்து சோலமனுடைய ஞானத்தையும் அவனுக்கு இருக்கிற ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதமான நிலைத்தையும் வந்து பார்த்து பூரித்து போக. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க இருந்த எல்லா தேசத்தோடு கூட இஸ்ரவேலுக்கு என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சு. You see, if God can reign, what will happen? We will have peace all around us. எல்லா இடத்துலயும் peace. We will be the head and not the tail. We will be above and not beneath. எல்லா ஆசீர்வாதமா அன்னைக்கு ஜனங்கள் அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க சாலமன் நாட்கள். Amen. Never again we will ever have another king and another situation like what Israel experienced in the past. அப்படித்தான் அவங்க சாப்பிட்ட கரண்டி, அவங்க சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் கோல்டு. அந்த மாதிரி ஆசீர்வாதமா கொடி கட்டி பறந்தாங்க. until Solomon fell. இந்த ராஜா விழுந்த உடனே, தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாமே போயிருச்சு. கடைசியில ராஜ்யமே இல்லாம போயிருச்சு. இப்ப ரோம அரசு கீழே தாக்கு கீழே இருக்கிறாங்க. ஓகே. சோ அவன் எதிர்பார்ப்பு என்ன? இப்ப இந்த சொல்லப்பட்ட ராஜா வருவாரு, அவர் வந்து மறுபடியும் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. நம்ம பழைய நிலைமையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கொடி கட்டி பறந்துச்சோ அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துருவார் என்றுதான் அவங்க காத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் மேசியாவை குறித்து அப்படித்தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். மேசியா வந்த உடனே அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் சமாதானம் உண்டாகும். அவங்க மறுபடியும் ஒரு ராஜரீகமா வந்து விடுவார்கள். அவர்கள் மறுபடியும் தல தேசமாய் மாறி விடுவார்கள். எல்லாரோட கூட சமாதானமாய் இருப்பார்கள். அவங்களோட ஆடு மாடுகள் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களோட விவசாயங்கள், திராட்சை செடி, ஒலிவ மரம் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களுக்கு சத்துருவே இருக்க மாட்டான்.
அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்ப ஆமென். அது நிமித்தமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் தெரியுங்களா, இந்த இன்னைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க இயேசு கிறிஸ்துவ மேசியாவா ராஜாவா ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன நம்ம சொல்றாங்க இன்னைக்கு, அப்படி இவர் மேசியானா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் யுத்தங்கள் இன்னும் ஓயில, ஏன் எங்களுக்கு இவ்வளவு சத்துரு இருக்கிறாங்க, ஹாலோகாஸ்ட் ஏன் நடந்துச்சு, ஹிட்லர் டைம்ல ஏன் 6 million people மேல செத்தோம், where is God? So how could he be the Messiah? மேசாயாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல, அந்த அடையாளம் இல்லையே, அது எங்களுக்கு நடக்கலையே, அதனால அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க இன்ன வரைக்கும். ஓகே, சோ நீங்க நம்ம பாடத்துல பார்க்க போகும். ஓகே, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஒரு மனுஷன் வருவார். ஓகே, ஒரு மனுஷன் தாவீத பார்க்கிலும் இன்னும் யுத்தத்துல வேகமானவராய் இருந்து ரோம அரசர் கவிழ்த்து எறிந்து ஜெயம் கொண்டு மறுபடியுமாக அன்னைக்கு எப்படி தாவீது எல்லா தேசத்தோடு யுத்தம் செய்து எல்லாத்தையும் மேற்கொண்டு இஸ்ரேல் தேசத்தை ஸ்தாபித்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கல, இன்ன வரைக்கும் என்ன அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, தேவனே மனுஷனாக, தேவனே அந்த ராஜாவாக வருவார் என்று அவங்களுக்கு மைண்ட்ல எட்டவே இல்லை. நோபடி ஈவன் நமக்கு கூட தெரியாதுல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு இன்னைக்கு தெரியுது. Who ever thought that God himself, Almighty God will come and be that human king? ஆமென். தேவனே அந்த மனுஷ ராஜாவா இருப்பாருன்னு யாருங்க எதிர்பார்த்து? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்த்தாங்க, அவங்க ஒரு மனுஷனை தான் எதிர்பார்த்தாங்க. They never anticipated their Messiah to be divine. அவங்க மேசையா தெய்வீகமாய் தேவனாய் இருப்பார் என்று அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. I mean, it never crossed their mind. Okay, so புதிய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது மறுபடியுமாக பாருங்க, இந்த ராஜ்யத்தின் செய்தி தான் யோவான் ஸ்நானன் கொண்டு வருகிறார். ஓகே, ராஜ்யத்தின் செய்தி. வனாந்தரத்தில் அவர் சத்தம் உண்டாகுது, மனம் திரும்புகள், தேவராஜ்யம் சமீபமா இருக்கு. Hallelujah, praise the Lord. Repent, for the kingdom of heaven is at hand, or the kingdom of God is at hand. Hallelujah. பாருங்க, God is always close to us. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது பவுல் இடத்துல சொல்றாரு, தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. நினைக்கிறேன் சாப்டர் 17 நினைக்கிறேன், தூரமானவர் அல்ல, அவர் நமக்கு அருகே தான் இருக்கிறார், அவரை தடவியாகிலும் நம்ம கண்டுகொள்ளலாம், அவரை தடவியாகிலும் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறார். See, God is always present to save us, to redeem us, to bless us. ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே சமீபமா இருக்கு. அப்ப என்ன பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோ கவனமா கேளுங்க, யோவானுடைய பிரசங்கத்தை பாருங்க. மனம் திரும்புங்கள் என்னங்க சமீபமா இருக்கு? தேவராஜ்யம் சமீபமா இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவராஜ்யம் என்று அவர்கள் கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்குள்ள ஒரு உயிர் மீச்சு உண்டாகிடுச்சு. பிகாஸ் அதுக்கு தான் காத்திருக்கிறாங்க. we are waiting for that. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜான் தி பேப்டிஸ்டோட மெசேஜுக்கு இணங்கி வராங்க. they responded to John's message. Why? Because this message concerns the kingdom and the king. அவரோட மெசேஜ் ராஜ்யத்தை குறித்தும் அவங்க எதிர்பார்க்கிற ராஜாவை குறித்தும் இருக்கிறதுனால அவரோட செய்தியை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆமென். So they were very excited. இந்த மெசேஜ் கேட்டோன்னு very excited. நம்ம ராஜ்யம் வரப்போகுது, ராஜா வரப்போகிறார் என்று. ஆனா அதான் மெசேஜ். ஆனாலும் யோவான் சொன்னாரு பாருங்க, மனம் திரும்புகள், அது அவங்களுக்கு சரியா புரியல. ஆனாதான் சொல்லுவாரு, மனம் திரும்புதற்கு ஏற்ற கனிகளை கிரிகள் நீங்க கொண்டு வாங்க. அல்லேலூயா. சோ இது நிமித்தமாக ஒரு அளவுக்கு ஜான் தி பேப்டிஸ்டோட மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. because the people responded. Why? It's because of the kingdom and the king. They were waiting for that. Okay, so they all ran and came. எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுறாங்க. Okay, because why? பாருங்க, இங்க நல்லா பாத்தீங்கன்னா, not that they want God, தெரியுங்களா, தேவன் எங்களுக்கு வேணும் அப்படிலாம் பெருசா இல்லைங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய ராஜரீகம் வேண்டும், எங்களுக்கு பழைய ராஜா வேண்டும், இந்த ஃபாரின் ரூல்ல இருந்து நாங்க விடுதலை ஆகணும். நாங்க ரொம்ப நாட்களாக இப்படி ஃபாரின் ரூல்லே இருந்துட்டோம். அஷிரியால கடந்தோம், பாபிலோன்ல கடந்தோம், எங்கெங்கெல்லாம் கடந்தோம். ஓகே, இப்ப இங்க ரோமன் கீழே கடக்கும். எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை வேணும், அந்த சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், அந்த ராஜ்யம் திருப்பி வரணும், எங்களுக்கு மறுபடியும் ராஜா வேணும். அவங்களுக்கு அதுதாங்க வேணும். You see, they didn't want God. They wanted back the kingdom and a human king who can bless them, who can fight wars for them. Okay,
சோ அப்ப யோவான் ஸ்தானன் வந்து இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறாரு. அதே நேரத்துல ராஜாவையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் தான் அறிமுகப்படுத்தி காட்டுகிறார். ஆமென். இவர் தான் மேசையா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து பல மிஷனோட வந்திருக்காரு பாருங்க. ஒண்ணு, அவர் பிரமாணத்தை நிறைவேற்றி பிரமாணத்துல இருக்கிற சாபங்களை தண்டனைகளை அவரே அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வரணும். இன்னொன்னு, பிதாவை மக்களுக்கு வெளிப்படுத்தணும். பிதா, குமார, பரிசுத்தாவி, இந்த ட்ரினிட்டி காடை வெளிப்படுத்தணும், பிதாவோட அன்பை வெளிப்படுத்தணும். அடுத்து இவர்தான் ராஜா, ராஜ்யத்தின் செய்தியை கொடுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவர்தான் அவங்க காத்திருந்த அந்த ராஜா, அந்த மேசியா என்று அந்த செய்தியை கொடுக்கணும். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி மிஷனோட இயேசு வந்திருக்கிறாரு. அவர் அடையாளப்படுத்தி கொடுக்கிறவர் தான் யாரு? யோவான் ஸ்தானம். ஆமென். சோ ஜீசஸ் அவரை அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். சோ இந்த முறை பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் வந்து பார்த்தாரு. ஓகே, நம்ம சொன்னது போல மனுஷன் மூலமாக நம்ம ராஜ்யத்தை கொண்டு வருவோம். ஓகே, பட் மனுஷன் வந்து அதற்கு இணங்கி வரவே இல்லை. மனுஷன் எப்போதுமே தன்னோட சொந்த வழியில தான் போய் கொண்டிருக்கிறான். அவனே ராஜா, நானே மந்திரி தான் இருக்க ஆசைப்படுறான். நம்மோடு சேர்ந்து அரசாள்வதற்கு, வாழ்வதற்கு அவன் விரும்ப மாட்டேங்கிறான். இப்ப தேவன் என்ன செஞ்சிட்டாரு? நானே மனுஷனாய் போய், ஆமென், நானே ராஜாவா இருக்க போகிறேன். Let me become man. I myself will be their king. அல்லேலூயா. எனவே தான் தேவனே மனித அவதாரம் எடுத்து மேசியாவாக, அந்த ராஜாவாக கன்னி மரியாள் வயித்துல அவரு பிறக்கிறத பார்க்கிறோம். ஆமென். சோ ஆதாம் எங்க ஃபெயில் ஆனாரோ அந்த இடத்துல இயேசு வருகிறார். ஆமென். எப்படி ஆதாமை சோதித்து சத்துரு அந்த ராஜ்யத்தை புடுங்கினானோ, அதே சோதனையை அவன் என்ன பண்றான்? இயேசுவுக்கும் அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நாம சொன்னது போல எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயம் கொண்டார். He never succumbed himself to all those temptations. ஆமென். அந்த சோதனைக்கு அவர் விழவில்லை. அதை குறித்து பிறகு பார்ப்போம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இயேசு வந்த மார்க்கத்துல மத்தேயு 11:28-30 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்க. அல்லேலூயா. Come to me all you who labor and are heavy laden. ஆமென். எல்லாரும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, விடுதல் இல்லாம இருக்கிறீங்க, மட்டுப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் என்ன பண்ணுங்க? என் இடத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இததாங்க ஆண்டவர் ஆதாமில இருந்து, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து, ராஜாக்கள் இருந்து செய்ய பார்த்தாரு. ஆமென். என் நுகத்தை, டேக் மை யோக். என் நுகம்னா என்னங்க? என்னோட அரசு. அல்லேலூயா. டேக் மை கவர்மெண்ட், மை ரூல் அப்பான் தை செல்ஃப். உங்க தோல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நுகம் என்று சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் 2 மாட்டு மேல ஒரு நுகத்தை வைப்பாங்க பாருங்களேன். சோ அந்த 2 மாடு என்ன செய்யும்? சேர்ந்து இழுத்து கொண்டு போகும் அந்த பாரத்தை. ஓகே, சோ தே ஷேர் த பர்டன். அந்த பர்டனை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, they will yoke 2 or 3 or maybe more. ஓகே, depending on the load of the work. ஓகே, அந்த நுகத்தை வைப்பாங்க பாருங்களேன். ஒரு கட்டை மாதிரி வைப்பாங்களே, அது மேல அப்படி வளைஞ்சிருக்கும். சோ அதை வந்து இழுத்து அந்த மாடு இழுத்து கொண்டு. அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க, accept my yoke. இங்க கிளியரா அந்த பிக்சர் இப்ப நமக்கு தெரியுது. ஆதாம் இடத்துல தேவன் விரும்பினது கிளியரா தெரியுது. இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களை அரசாளுகிறேன், இனி எல்லாம் ராஜாவா ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு எல்லாம் என் ஜனமா மாறுங்க. அப்படி சொல்லல, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சேர்ந்து நடப்போம். அல்லேலூயா. என் பக்கத்து ஒரு நுகம் இருக்கட்டும், உங்க தோல்ல ஒரு நுகம் இருக்கட்டும். ஆனா உங்க பக்கத்து ஈஸியா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆமென். பிகாஸ் ஐ எம் காட். நான் தேவனாக இருந்தவர் மனிதனா வந்திருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, for I am gentle and lowly in heart. அது தமிழ்ல படிப்போமா? அருமையான வசனம். மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆமென். தேவனோட அரசுக்குள்ள நம்ம இல்லைன்னா இதுதான் நம்மளுடைய கான்சிக்வன்சஸ். வருத்தமான ஒரு வாழ்க்கை, பாரமான ஒரு வாழ்க்கை. ஆண்டு சொன்னது போல நீ சாகவே சாவாயினா இருப்பார். we cannot do anything without God. ஆமென். என்னிடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய அரசுல தான் என்ன இருக்குங்க? இளைப்பாறுதல் இருக்கு. இட்ஸ் only in the kingdom and in the rule together with God shall we find true rest. உண்மையான இளைப்பாறுதல் இருக்கு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஹalleluya. கவனிங்க, இந்த ராஜா சொல்றாரு பாருங்க, எந்த ராஜாவும் இப்படி சொன்னது இல்லைங்க. நான் சாந்தமும் மனம் தாழ்மையா இருக்கிறேன். வாட் a king we have. ஹalleluya. எப்படியாப்பட்ட ஒரு ராஜா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். பாருங்க, அவரோட நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கத்துக்கொள்ளுங்க. என்னத்தை கத்துக்கொள்ளுங்க? லைஃப கத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிறேன். ஆமென். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம், ரெண்டு பேரும் சேர்ந்து காரியங்களை சந்திப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணுவோம். என்னிடத்துல கத்துக்கொள்ளுங்க. ஆமென். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Only when number one you accept my yoke, accept me as your king. Amen. And then learn from me. இங்க பாருங்க, we don't know about life. நமக்கு ஜீவன் என்னன்னு தெரியாதுங்க. லைஃப் தேவனுக்கு தான் தெரியும். நமக்கு அதுல அனுபவம் இல்லை. Only God has life. Only God knows everything. அதனால சொல்றாரு, என் இடத்துல கத்துக்கொள்ளுங்க. ஆமென். என் நுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா you can learn from me. ஓகே, லைஃப் நீங்க கத்துக்கொள்ளலாம். எனவே உங்க ஆத்துமாக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். You see, the ultimate goal of God's kingdom and the rule of king is to give us rest and peace and joy. Hallelujah. வேதாந்தத்துல வாசிக்கிறோம், ரோமர் 14:17 தேவர் ராஜ்யம் அது நீதியும், அது நற்கிரியையும், அது சந்தோஷமும் தேவனுடைய வல்லமை உள்ளதாக இருக்கு. தேவராஜ்யம் குடிப்பும் புசிப்பும் அல்ல, அது நீதியிலையும், அது நல்ல கிரியையிலும், அது சந்தோஷத்திலையும் இருக்கிறது, சமாதானத்துல இருக்கிறது. Hallelujah. So wherever the reign and the rule of God is, what is the consequence? What is the outcome of it? It's righteousness, it's peace, it's joy. Hallelujah. So உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டு சொல்ற. But I don't think so they understood. அந்த ஜனங்களுக்கு இது அந்த அளவுக்கு ஆண்டு என்ன சொல்ல வராருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கார். ஆமென். சோ அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அதே செய்தியை தான் பிரசங்கம் பண்றாரு. ஓகே, சொல்றது, மன திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent, for the kingdom of God is at hand. இப்ப மனம் திரும்புங்கள், இதை குறித்து நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இப்ப பொதுவாகவே மனம் திரும்புங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, பாவத்தை விட்டுட்டு வந்துடும், பாவம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்பி வந்துடும். அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக இங்க மனம் திரும்புகள் தேவராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த கான்டெக்ட்ல ஏன் மனம் திரும்பணும்? தேவராஜ்யம் சமீபமா வந்துருச்சு. ராஜாவே வந்துட்டாரு இப்ப. அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்குள் நம்மளை அழைக்க அவரே இப்ப வந்துட்டார். அப்ப அந்த அடிப்படையில மனம் திரும்புங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வாசித்தீங்கன்னா நம்ம ஐசையா 53 என்ன வாசிக்கிறோம்? ஐசையா 53 6ஆம் வசனம். ஐசையா 53 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். பாருங்க, அவன் தான் வழிக்கு போயிட்டோம். எனக்கு என்ன சரீரம் படுதோ நான் அந்த வழியில போறேன், உங்களுக்கு என்ன சரீரம் படுதோ நீங்க அந்த வழியில போங்க, உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ நீங்க அதை போய் செய்யுங்க. எல்லாரும் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனவே தேவராஜ்ய சமீபமா இருக்கு. மனம் திரும்புகள்னா அதோட பிரதான அர்த்தம், அதோட பிரதான மெசேஜ் என்னன்னா, உங்க வழிகள் எல்லாம் விட்டுட்டு மறுபடியுமாய் தேவ அரசுக்குள்ள வாங்க. ஆமென். Forsake all of your selfish lifestyle, your own ways. Come back to the reign and rule of God again.
அதான் நம்பர் 1. சரிங்களா? அதுதான் மனம் திரும்புங்க. ஆமென். Don't be your own kingdom anymore. Don't be your own ruler anymore. Don't be your own God anymore. Forsake those ideas. Forsake those lifestyle. Come back to my rule. என்னுடைய அரசுக்குள்ள வாங்க. ஆமென். அதுக்கு முன்னுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? நான் ஆவியில சாந்தமா இருக்கேன், தாழ்மையா இருக்கேன், நான் உங்களை போட்டு அழுத்த மாட்டேன். ஆமென். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் இடத்துல கத்துக்கொள்ளுங்க, உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய பொருளா இருக்கிறது. ஆமென். சோ இன்னைக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து தேவனோட ராஜ்யத்துக்குள்ள, அவரோட அரசுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஓகே, சோ இதுதான் மனம் திரும்புங்கள். நாம சொன்னது போல மத்திய சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொன்னதான பொதுவான ஊமைகள், பேரபிள்ஸ். ஓகே, இந்த பேரபிள்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து நம்பர் 1, இந்த தேவ ராஜ்யம் எப்படி செயல் ஆட்டுகின்றது நம்பர் 2, இந்த தேவ ராஜ்யம் ஆவிக்குரிய நிலையில எப்படி இப்ப வந்திருக்கு நம்பர் 3, இந்த தேவ ராஜ்யத்தை எப்படி அதுக்கு உரியவர்களாகி யூதர்கள் இழக்க போகிறார்கள், அது எப்படி அவங்க இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கப்பட போகுது. இதுதான் அவரோட மெயின் சப்ஜெக்ட். அவர் சொன்ன பேரபிள்ஸ் எல்லாம். அல்லேலூயா. we can also include இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். சோ இதுதான் ஆண்டோட பொது டீச்சிங். அதே நேரத்துல நீங்க மத்தேயு சாப்டர் 5, 6, 7, ஓகே, மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுதான் வந்து கிங்டம் பிரின்சிபல்ஸ். இதான் தேவ ராஜ்யத்துல வாழ வேண்டிய கோட்பாடு. திஸ் இஸ் த கிங்டம் பிரின்சிபல் ஃபார் us to live in God's kingdom. இந்த வாழ்கிற முறையை நம்ம அடாப்ட் பண்ணணும். ஓகே, நம்ம அடாப்ட் பண்ணணும். தேவ ராஜ்யத்துக்குள்ள இவ்விதமாகத்தான் நம்ம வில்லிங்லி நம்ம வாழ வேண்டும். ஆமென். சோ நம்ம பார்த்தது போல இந்த ஊமைகளில, இந்த பேரபிள்ஸ்ல இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்து, ஓகே, இவருடைய பிரசங்கங்களை பார்த்து, இவருக்கு இருக்கிற அந்த போல்ட்னஸ், தைரியத்தை பார்த்து அவங்க நினைச்சாங்க, இவர்தான் ராஜா, ஓகே, என்று இப்பொழுதே ராஜ்யத்தை இவர் ஸ்தாபிக்க போகிறார். ரோம அரசை இவர் கவுத்து எரிய போகிறார். இவர் செய்கிற மிரிக்கல்ஸை பார்க்கும் போது, ஓகே, இவர் கொடுக்கிற டீச்சிங்கை பார்க்கும் போது, பைபிள் என்ன போட்டிருக்கு, இவர் அதிகாரமாக பேசுகிறார் என்று பார்த்து இவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, they were so amazed to see that this rabbi was teaching with great authority, unlike the others. ரொம்ப அதிகாரபூர்வமா பேசுறாரு. So they came to a conclusion, this must be the king. We must somehow, even if need to be, forcefully make this man our king. இவரை ராஜாவாக நம்ம மாத்தணும். சோ ஆண்டவருடைய பேரபிள் என்ன சொல்றாரு? No, this is not the time. ஆண்டவர் இப்ப வந்து வெளிப்படையான ராஜ்யத்தை அவர் இப்பொழுது ஸ்தாபிக்க வரல. அல்லேலூயா. அவர் இப்பொழுது அவர் ராஜ்யம் ஆவிக்குரிய நிலையில வந்திருக்கிறது. ஆமென். The kingdom has come in the manner of in spiritual manner now. அது ஆவிக்குரிய நிலைமையில அது இப்பொழுது வந்திருக்கிறது. சோ அந்த ஊமைகளில் ஆண்டு சொல்றாரு, பட் they did not pick it up. அவங்கனால அதை வந்து பிடிக்க முடியல. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு லூக்கா 19:11 கூட நீங்க பார்க்கலாம். ஓகே, அவர்கள் வந்து தேவ ராஜ்யம் இப்ப வரப்போகுது, இப்ப ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார், தேவ ராஜ்யம் ராஜா வரப்போகிறார் என்று அவங்க இப்ப நடக்க போகுது என்று அவங்க எண்ணிக்கொண்டு இருந்ததுனால அந்த தவறான நோக்கத்தை சரிப்படுத்துவதற்காக ஒரு ஊமையை சொல்லுகிறார். அந்த ஊமையில பொதுவாக என்ன சொல்றாரு? இவர் ஒரு ராஜ்யத்தை பெறும்படியாக அவருடைய வேலைக்காரங்கள சில பொறுப்புகளை கொடுத்துட்டு, சில தாளங்களை கொடுத்துட்டு அவர் போகிறார் என்று சொல்லப்பட்டு, ஸ்டாப்ளிஷ் பண்ணல, ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல, அவர் புறப்பட்டு போகிறார்னு போட்டு, போயிட்டு திருப்பி வந்து தான் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்று அந்த ஊமைகளை தெளிவா சொல்லுகிறார். ஓகே, அத நீங்க லூக்கா 19:11 நீங்க வாசிக்கலாம். And then finally ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்கள்ல பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவர் அந்த கழுதை மேல ஏறி போகிறார். ஓகே,
சோ ஜனங்கள் எல்லாரும் ஓசனா ஓசனான்னு பாடுறாங்க. ஏன்னா இது சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. they know the scripture very well. அவங்களுக்கு நல்லாவே அந்த வசனம் தெரியும். எனவே இவர் தான் அந்த ராஜா. blessed be the kingdom, blessed be the king, okay, of our father David that come in the name of the Lord. Hosanna in the highest. குருத்தோலை எடுத்து பாடுறாங்க. ஓகே, so they thought time வந்துருச்சு, ஆண்டவர் ரோமன் போஸ்ட்குள்ள போய் அல்லேலூயா ஆண்டவர் அந்த கழுதையில வந்துட்டு பாருங்க, இங்கிட்டு தேவ ஆலயம் இருக்கு, அது பக்கத்துல இங்கிட்டு லெப்ட்ல வந்து ரோமனுடைய போஸ்ட் இருக்கிறது. ஓகே, ரோமருடைய போஸ்ட் அங்க இருக்கிறது. இவங்க நினைச்சாங்க ராஜா கழுதையில வந்து லெப்ட்ல போய் ரோமன் போஸ்ட்ல நுழைந்து அங்க அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி இந்த டைம்ல ஸ்தாபிக்க போறாருன்னு. அவர் லெப்டுக்கு போகாம ரைட்ல தேவாலயத்துல பூந்துட்டார். ஆமென். தேவாலயத்துல பூந்து தேவாலயத்துல இருக்கிறத அடிச்சு நொறுக்கிறாரு. எல்லாம் என்னடா தலைகளையா நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். சோ அதனால என்னாச்சு, கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஓசனா ஓசனா பாடின அந்த கூட்டம் கடைசியில இவங்க எதிர்பார்த்ததை இவர் செய்யாததுனால கடைசியில அவரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவரையே சிலுவையில அடிங்க, இவரை சிலுவையில அடிங்க என்று ஓசனா என்று பாடின கூட்டம் எல்லாம் அவருக்கு மாறாக பேச ஆரம்பித்து விட்டது. நான் சொன்னல, they are not waiting for God. They want back their kingdom. They want a restful life. They want peace. They want joy. They want blessing. They didn't care much about God. Amen. So ஏன் இப்ப kingdom spiritually வந்திருக்கு தெரியுங்களா? God must be the primary subject first. Amen. ஏன் இப்ப ராஜ்யம் அவங்க எதிர்பார்த்த அளவுல உடனடியா வெளிரங்கமா வரல? இப்ப ஏன் ஆவிக்குரிய நிலைமை வந்திருக்கு? தேவன் அவருடைய இடத்தை எடுக்கணும். நாம் எல்லாரும் தேவனை அறியும், நாம் எல்லாரும் தேவனை நேசிக்கிறவர்களாய் மாறும், நமக்கு தேவனுக்கு நல்ல அந்நிய உறவுகள் உண்டாகும். அந்த காரியம் நடந்த பிறகுதான் தேவனோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் ஒரு ராஜ்யத்தை பெற போகிறோம், ஆள்கைக்குள்ள போக போகிறோம். we cannot separate God. தேவன் நம்ம பிக்சர்ல இருந்து எடுக்க முடியாது. Amen. So they rejected him. They said, they shouted, crucify him. Amen. அவரை சிலுவையில அடைங்க. புரிஞ்சுங்களா? சோ சுய ஆதாயத்துக்காக தான் ஆண்டவரை என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதே நேரத்துல ஆண்டவர் சொன்ன இந்த ஊமைகளிலே நீங்க மத்தேயு 13:33 வாசிச்சீங்கன்னா, அங்க தேவ ராஜ்யம் இப்ப இந்த ஆவிக்குரிமை நிலைமையில எப்படி வேலை செய்கிறது? How does God's kingdom operate now in the spiritual sense? Okay, அங்க சொல்லும் போது மத்தேயு 13:33 another parable he spoke to them, the kingdom of heaven is like leaven which a woman took and hid in 3 measures of meal till it was all leavened. ஆமென். அத படிங்க தமிழ்ல, மத்தேயு 13:33. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமென். அப்ப தேவராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு? புளித்த மாவு போல். ஒரு புடி புளித்த மாவை எடுத்து அவரு அதிகமான அந்த மாவுக்குள்ள வைக்கும் போது பாருங்க, அது எப்படி செயல்படுறதுன்னு நமக்கு தெரியாது, அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனாலும் அது முழு மாவையும் என்ன பண்ணுது? புளிக்க பண்ணுது. அப்ப இப்படித்தான் இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் ராஜ்யத்தை பரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோ அவர் ராஜ்யத்தை இவ்விதமாய் பரப்புவதற்கு, ஆவிக்குரிய நிலையில பரப்புவதற்கு ஆண்டவர் இப்ப என்ன செய்திருக்கிறார்? தன்னோட சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி ஆதாமை தேர்ந்தெடுத்து அது ஃபெயில் ஆக்கி பிறகு இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்தாரோ, இப்ப ஆண்டவர் தன்னோட ஒரே குமாரனை அனுப்பி அந்த குமாரன் மூலமாக சபையை தேர்ந்தெடுத்திருக்கு. இப்ப சபை மூலமாக அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில பெருகி கொண்டு இருக்கிறது. ஐ மீன், ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும், no matter what, the kingdom of God is expanding. தேவ ராஜ்யம் பெருகி கொண்டுதான் இருக்குது. பிகாஸ் ஆண்டவர் சொல்லிட்டாரு, புளிப்பு மேல உள்ள வச்சிட்டோம்னா 3 புடி மாவுக்குள்ள நமக்கு விருப்பம் இருக்க இல்லையோ அந்த புளிப்பு மாவு எல்லா மாவும் புளிப்பா ஆக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்க போகுதுங்க? நம்ம பிறகு பார்க்க போகிறோம். எல்லா ராஜ்யங்களும் தேவ ராஜ்யமா மாறதான் போகுது. இந்த கொஞ்சம் புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிப்பாய் மாத்தத்தான் போகுது. இந்த தேவ ராஜ்யம் ஆவியில வந்திருக்கிற இந்த ராஜ்யம் ஒரு நாள்ல எல்லா ராஜ்யத்தையும் பிடிக்கதான் போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. So now God has chosen the church. இதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சபை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். சபை மன திரும்புங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பைபிள்ல வாசித்தீங்க, நம்ம
ஒரு இரட்சகரை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொள்ளல, நாம் ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். லார்ட், we believe in a savior. Not only we believe in a savior, but we have also received the Lord. லார்ட்னா குரியோஸ், மூல பாஷை. குரியோஸ்னா ஆளுகை செய்கிறவர், எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவர், எல்லாத்துக்கும் உரிமை உள்ளவர், எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவர், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் தான் உரியவர். அல்லேலூயா. சோ நாம் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்துல அவரை ஆளுகை செய்ய விட வேண்டும். நம்ம சங்கீதம் 110 வாசிக்கிறது போல மனப்பூர்வமா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது போல அவர் நுகத்தை இப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளணும், டெய்லி ஏற்றுக்கொண்டு அவர் இடத்துல நம்ம கத்துக்கொள்ளணும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டுபடுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க பிலிப்பியர் 2:12-13 படிச்சு பாருங்க. தேவன் தாமே நமக்குள்ள தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் என்னவோ, ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கத்துக் கொடுத்தாரு? பிதாவே, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதா. அல்லேலூயா. அவரு அங்க ஜெபத்தை கத்துக் கொடுக்கிறார். இங்க பிலிப்பியர்ல பரிசுத்த ஆவி பவுல் மூலியமா என்ன சொல்றாரு? தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள என்ன பண்றாரு? விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? என் இடத்துல இருந்து கத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் இடத்துல கத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்குள்ள இருப்பேன். உங்களுக்குள்ள இருந்து என்னோட சித்தத்தை நான் உணர்த்துவேன், என்னோட சித்தத்தை வெளிப்படுத்துவேன் என் வசனத்தின் மூலமாக. ஆமென். நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அதை நீங்க என்ன செய்யுங்க? கத்துக்கொள்ளுங்க, அதை அபியாசப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை யாக்கோபு 1 வாசிக்கிறோம், 20-22 வரைக்கும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடி அதன் பிரகாரம் செய்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். ஆமென். சோ இப்ப தேவன் நமக்குள்ள இருந்து நம்முடைய இருதயத்தை நடத்துகிறார். ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாகவே நான் சொன்னது போல தேவனுடைய ஆலயம் நம்ம தான், தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய இருதயம். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவி. அல்லேலூயா. எப்படி வெளிப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவர்கள். தேவன் நமக்குள்ளதான் வாழ விரும்பினார். அதனாலதான் இயேசு இப்படி சொன்னாரு, இந்த தேவ ஆலயத்தை இடிச்சு போடுங்கன்னாரு, 3 நாள்ல அதை திருப்பி எழுப்புனாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது எதை சொல்றாரு? அவருடைய சரீரத்தை சொல்றாரு. மனுஷனோட சரீரத்தான் தேவனுடைய ஆலயம். அங்கதான் தேவன் தங்க விரும்புகிறார். அங்க இருந்து தான் சேர்ந்து நம்முடைய சித்தத்தோடு, நம்முடைய கீழ்ப்படிதலோடு தேவன் நடத்த அரசால விரும்புகிறார். ஆமென். சோ இட் ஸ்டார்ட் இன் அஸ். நமக்குள்ள, நம்ம குடும்பத்துல அதை ஆரம்பிக்க வேண்டும். மறுபடியுமா குடும்பம் இழந்துருச்சு, ஆதாம் குடும்பம் இழந்துருச்சு, இஸ்ரேல் தேசம் இழந்துருச்சு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் சபைக்குள்ள வந்திருக்கிறார், சபையை திறந்து எடுத்திருக்கிறார். அது இப்ப குடும்பத்துல தேவனுடைய அரசு வரணும். The kingdom must be felt in our families, நம்ம family, and then it must be felt in our churches. நம்ம சபைகளிலே அது காணப்படணும். And then it will overflow to the society. அது சமுதாயத்துக்கு போகும், நம்ம வேலை இடத்துக்கு போகும், காலேஜுக்கு போகும், நம்ம தங்கி இருக்கிற தாமான்ஸுக்கு போகும். The kingdom will spread. Hallelujah. How will it spread? It will spread through righteous living, through peace, and through joy, and through the power of God. Hallelujah. அது ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்கணும். Amen. So இது நம்மளுடைய what you call பொறுப்பா இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க, நம்ம பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு? இன்ஃபேக்ட் நான் சொன்னது போல இந்த ஆண்டவர் ஊமைகளில சொல்லியிருந்தாரு, இந்த ராஜ்யம் அவங்க இடத்துல இருந்து எடுக்கப்படுது. Now the kingdom message has been withdrawn from the original recipient. The original recipient யாருங்க? The Jews. But because they rejected their king, their Messiah, not knowing that he is their savior, விருத்தா அவங்க ரட்சகர் என்று அறியாம அவரை அவங்க தள்ளி விட்டதுனால ஆண்டவர் பிளான் மாறல. ஆண்டவர் அந்த செய்தியை, அந்த ராஜ்யத்தை இப்ப சபையாகிய நமக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஜென்டைல், புறஜாதி ஆகிய நமக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். He has entrusted the kingdom message, okay, to all of us. நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே சபையை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு ஒளியா இருப்பீர். ஆமென். பூமிக்கு உப்பா இருப்பீர். See, if God can reign in and through us, தேவன் நமக்குள் நம் மூலமாய் அவரால் அரசாள முடியும் என்றால் இந்த உலகத்துக்கு நம்ம ஒளியா இருப்போம். ஆமென். பூமிக்கு உப்பா இருப்போம். We will preserve this earth. We will protect this earth. We will shut the darkness out of this earth. நம்மளால முடியும். Because the kingdom is spreading. தேவ ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆனா பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆமென். The kingdom will spread. கிங்டம் உடைய
தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை, தேவ ராஜ்யத்தோட பெருக்கத்தைங்க யாரும் தடுக்க முடியாது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல். The only person that can stop it is us. நம்ம ஒண்டிதான் அதை தடை பண்ண முடியும். If we don't allow God to reign in and through us. Amen. So பாருங்க, இனி இப்ப சபை யாருங்க? உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாரு. அல்லேலூயா. சோ இயேசு இப்படி சொன்னாரு, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியும். நீங்க எனக்குள்ள நிலைத்திருங்க, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் நீங்க ஏராளமாய் கனி தருவீர்கள். என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. So we must allow God to reign. ஆண்டவர் நமக்குள்ள வந்திருக்கிறது வழிகட்டாயமாக நம்மளை மட்டுப்படுத்தி நடத்துகிறதுகள்ல, நம்மளுடைய ஒப்பு கொடுத்தலோடு கூட, நம்மளுடைய கீழ்ப்படிதலோடு கூட அவரோட அரசை நமக்குள்ள நம் மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இஸ் சேவிங் பீப்புள். ஜனங்களை ரட்சித்து அவர் இப்பொழுது இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள, அவர் ராஜ்யத்துக்குள்ள, அவர் அரசுக்குள்ள தேவன் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3:10. ஆக்சுவலி 8ல இருந்து நீங்க படிக்கலாம், நம்ம 10 மாத்திரம் வாசிப்போம். Ephesians chapter 3 verse 10 படிக்கிறீங்களா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியும் பொருட்டாக. அதுதான் 10 இருக்கு. ஓகேமா, நம்ம 10 மட்டும் ஓகே. நீங்க உங்க நோட்ஸ்ல வந்து 8ல இருந்து 11 போட்டிருக்கோம். நீங்க அதை படிங்க, நமக்கு நேரம் இல்லாம. இப்ப வந்து பாருங்க, அவரோட ஆனந்த ஞானம் யார் மூலமாய்? சபை மூலமாய் புறத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இப்பொழுது தெரிய வர தேவன் நம்மளை அழைத்திருக்கு. அல்லேலூயா. The kingdom பாருங்க, the kingdom it will manifest through the church. சபை மூலமாக தேவனுடைய ஆனந்த ஞானம் சபை மூலமாக வெளிப்பட தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எனவே சபை இப்ப உலகத்துக்கு ஒளியாய், பூமிக்கு உப்பாக நம்ம செயலாற்ற வேண்டும். We must accept not only a savior but also the Lord Jesus Christ who reigns and rules in us. Hallelujah. Praise God. In fact, நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க ஒரு வசனம் போட்டிருக்கோம். 17ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. நீங்க வாசி. Where the spirit of the Lord is, there is liberty. Okay. In fact, அதை எப்படி நம்ம வாசிக்கணும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அப்படி படிக்கிற காட்டிலும், கர்த்தர் ஆவியானவர் எங்க கர்த்தத்துவம் செய்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. Where the spirit is able to lord, if the spirit is able to lord, then there will be liberty. ஆவியானவர் எங்க கர்த்தத்துவம் செய்ய முடியுதோ அங்க விடுதலை. That means if the Lord can reign in and through us, what is the end result? There will be liberty. தேவன் நம் மூலமாய் அரசாள முடியும் என்றால், நம் மூலமாய் நம்மை கொண்டு அரசாள முடியும் என்றால், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன தெரியுமா பார்ப்போம்? விடுதலை. அங்க விடுதலை இருக்கு. நீ நம்ம அந்த வசனத்தை நம்ம கோட் பண்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகிறோம். அது உண்மைதான். ஆனா அதோட முழு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க கர்த்தத்துவம் செய்ய முடியுதோ, எந்த மனுஷனை ஆட்கொண்டு நடத்த முடியுதோ அங்க நிரந்தரமான விடுதலை. நம்ம வாழ்க்கையில விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஓகே. பரிசுத்த ஆவி, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க பலனடைந்து நீங்க யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Hallelujah. We will take the kingdom and the kingdom message, okay, and we will preach it. Okay, ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை, நாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் நம்ம பிரசங்கிக்க வேண்டும். ஓகே. ஓகே, நம்ம என்ன செய்வோம்? ஓகே, பிஃபோர் நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு போக முன்பதாக, நாம் எல்லாரும் அந்தகார ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, அந்தகார ராஜ்யத்துக்குள்ள நம்ம இப்ப இல்லை. நம்ம அந்தகார ராஜ்யத்திலிருந்து வெளியாகி தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். The kingdom of God is a kingdom of love. ஆமென். அதனால்தான் நமக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுங்களா? அன்பு. நான் உங்க மேல அன்பு கூர்ந்தது போல நீங்க ஒருத்தர் ஒருவரில் அன்பா இருங்க. அல்லேலூயா. The most effective way to establish and to spread the kingdom is through love. அல்லேலூயா. அன்பு மூலமாகத்தான் நம்ம தேவ ராஜ்யத்தை
விருத்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நம்மள அன்புல வாழ சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் எல்லாரும் அன்பைத்தான் நம்மளோட வாழ்க்கையின் லெக்காக வைக்கணும். ஐ மீன் லவ் மஸ்ட் பிகம் த கோல் ஆஃப் அவர் லைஃப். அன்புல தான் எல்லாவற்றையும் அன்பிலே செய்யுங்க பைபிள்ல போட்டு. அல்லேலூயா. சோ எனவே இயேசு கிறிஸ்து அன்பானவராக வந்து அவர் ராஜ்யத்தை எப்படி அன்பிலே அவர் செயல்பட்டார், எப்படி அன்பிலே பிரசங்கித்தார், எல்லாவற்றையும் அன்புல தான் அவர் செய்தார். ஆமென். சோ எனவே நம்ம எல்லாரும் அவர் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால இந்த அன்பு நம்மளோட கோலாக இருக்கும். ஆமென். ஓகே, நான் மற்ற காரியங்கள் நீங்க வாசிங்க. நான் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பேசிக் பிக்சர் நான் கொடுத்துட்டு நான் நம்புறேன். ஓகே, சோ இங்க வந்து ஃபியூச்சர் கிங்டம். சோ இப்ப தேவ ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ராஜா இருக்கிறார். ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கு, நமக்குள்ள அவர் அரசாளுகிறார். நம் மூலமாக அவர் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சோ ஆண்டவர் 2வது முறை வருவார். அல்லேலூயா. the second coming. இதைத்தான் வந்து இந்த ஜூஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இயேசுவோட வருகையில 2 பிரிவினை இருக்கு என்று அவங்க பார்க்க தவறிட்டாங்க. they only saw one coming, but it's very clear there's 2 coming. முதலாவது அவர் இரட்சகராய் வந்து ஓகே பாவத்துக்கு பலியாகி அவரு உயிர் தெழுந்து பரம ஏறி இன்னைக்கு ஆசாரியனாக இருந்து மறுபடியுமாய் வந்துதான் அவரோட ராஜ்யத்தை ராஜாதி ராஜாவாக வந்து தேவாதி தேவனாக வந்து எல்லா ராஜ்யங்களும் அவர் ராஜ்யமாய் மாத்தி அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். சோ the future kingdom எப்படி இருக்கும் அப்படின்னா we are waiting for the second coming of the Lord Jesus. இயேசுடைய 2வது வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். அப்ப இந்த இந்த சீசர்கள் என்ன பண்ணினார்கள்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த துடிப்பு பாருங்களேன். இயேசு உயிர் தெழுந்த பிறகு ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பிரசங்கித்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்பொழுதுதான் நீங்க ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்க. You see, they are so given up for the kingdom. இப்பொழுது ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபிக்க போறீங்களா? ஆண்டு சொன்னாரு, அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற நேரம் பிதாவுக்கு ஒருவருக்கு தான் தெரியும். ஆமென். This is not the time. ஆனா நீங்க போய் இப்ப என்ன பண்ணுங்க, உலகெங்கும் இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அல்லேலூயா. You go and preach the kingdom message to all the nations of the world. ஆமென். ஆனாலும் அந்த ராஜ்யம் அவர் 2வது வருகிறதுக்கு முன்பதாக, அவர் ராஜ்யத்தை அவர் நிரந்தரமாய் பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பதாக அடையாளங்கள் கொடுத்திருந்தார். ஓகே, நீங்க அத Matthew chapter 24, 25, okay, Mark chapter 13, Mark 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்க படிக்கலாம். இயேசுவோட 2வது வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்கள். ஆமென். இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து இயேசுவோட 2வது வருகை அப்படி நிப்பாட்டிடணும். ஆனாலும் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவோட 2வது வருகையில அவரோடு கூட ராஜ்யம் வருகிறது. அல்லேலூயா. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அவர் இஸ்ரேல ராஜாவாக நியமிக்கப்பட போகிறார். நித்தியத்துக்கு அங்கேருந்து உலகம் முழுதும் அரசால போகிறாரு. நாமும் அவரோடு கூட சேர்ந்து அரசால போகின்றோம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை 1ல வாசிக்கிறோம், பிதாவுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக இப்ப ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் சபை நம்மள அவ்விதமாய் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். We are a kingdom of priests. We are king and priest. அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்ய போறோம்? அரசால போகின்றோம். ஆமென். So this is the future kingdom. ஓகே, அன்னைக்கு இயேசு திருப்பி வந்து அவர் வெளிரங்கமாக பகிரங்கமாக அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. Okay, now we move on to chapter 4. நமக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, நம்ம 4வது அதிகாரத்துக்கு கடந்து போவோம். 4வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது the keys of the kingdom, தேவ ராஜ்யத்தின் திறவுகோல். ஓகே, மத்தேயு 16ஆம் அதிகாரம், நீங்க 17ல இருந்து அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா 19 வரைக்கும் ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பேன். யாருக்கு? பேதுரு இடத்துல பேசுறார். ஓகே, அவர்கள் எல்லாரும் பிலிப்பாய் என்ற ஒரு இடத்துல வந்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள்லாம் என்னை வந்து யாருன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சரித்திரத்தை படிச்சீங்கன்னா இந்த பிலிப்பாய், சிசேரியா பிலிப்பாய் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் பல நம்பிக்கை உள்ள ஜனங்கள் வாழ்கிற ஒரு இடம். அது இட்ஸ் வெரி டென்ஸ்லி
ruled by dark forces. Okay, பயங்கரமாக இருள் ஆள்கை செய்கிற இடம். பல நம்பிக்கை உடையவர்கள், பலவிதமான தேவர்கள், பலவிதமான நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்து தான் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் எல்லாம் என்னைய பத்தி என்ன சொல்றாங்க? எந்த ஸ்பாட்ல வச்சு கேட்கிறாரு பாருங்க. எல்லாரும் பல நம்பிக்கை உடையவர்கள் அங்க, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிலீவ், ஆல் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அந்த ஸ்பாட்ல வந்து ஜனங்களை என்னைய யாருன்னு சொல்றாங்கன்னு அவங்களை பார்த்து கேட்கிறாரு. இப்போ ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க. ஓகே, சில பருவங்களை திருக்கதரிசின்னு சொல்றாங்க, சில பருவங்களை எலஜான்னு சொல்றாங்க, என்னமோ சொல்றாங்க. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த நேரத்துல ஆவியானவர், பிதாவோட வெளிப்பாடு மூலமா ஆவியானவர் பேதுருவோட வாயிலிருந்து பேசுறாரு. அது பேதுருடைய சிந்தையில இல்லாதது ஒண்ணு, பேதுருடைய சிஸ்டம்ல இல்லாதது ஒண்ணு. அங்க ஆவியானவரே திடீரென்று அவர் வாயை கொண்டு பேசுறாரு, நீங்க தான் கிறிஸ்து, நீங்க தான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமார். ஆமென். இன்ஃபேக்ட் அத வந்து மூல பாஷையில எப்படி வரும்னா, யூ ஆர் த கிரைஸ்ட், த சன், த லிவிங், த காட். அல்லேலூயா. நீரே கிறிஸ்து, நீரே ஜீவனுள்ள, நீரே தேவன், நீரே குமார். அல்லேலூயா. ஆமென். சோ உடனே இயேசு சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இதை என் பிதா தான் பரிசுத்த ஆவியும் உன் வாயை கொண்டு இதை அறிக்கை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்புறம் இயேசு சொல்லுவாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். சோ அதுல ஒரு குழப்பமான காரியம் இருக்கு, அதை நம்ம போக வேணாம். ஓகே, பேதுருவை வந்து வேற மாதிரி எல்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கு அங்க நம்ம போக வேணும். ஆண்டவர் அங்க என்ன சொன்னார்னா, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த ராக். ஆமென். அவர் தான் த ராக் ஆஃப் தி ஏஜஸ். அவர் தான் மத்திய 7 சொல்றாருல, மணல் மேல கட்டுகிற வீடு பெரிய காத்து சத்தத்தோட இடிஞ்சு கீழே வரும், கல்பாறை மேல கட்டப்படுகிற வீடு மழை வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காத்து வந்தாலும் அது உறுதியா நிற்கும். அந்த கல்பாறை யார்? அவர் தான். அவர் மேல கட்டப்படுகிற வீடு. ஆமென். சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லில் மீது சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு, நீ இப்ப சொன்னல, என்னை குறித்து ஒரு வெளிப்பாடை பெற்றல, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஜீவிக்கின்ற தேவனுடைய குமாரன் சொன்னல, இந்த வெளிப்பாடை வச்சு யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ, யாரெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள வராங்களோ, இத அஸ்திபாரமா வச்சு நான் அவர்களை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ அப்புறம் தான் சொல்றாரு, தேவ ராஜ்யத்தின் தெருவுக்குள்ளை நான் உனக்கு கொடுப்பேன். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வசனம் வந்து ரொம்ப தவறாக பல டெக்கேட்டாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம நோட்ல கூட லேசா அந்த இடத்துல ஒரு சின்ன பிழை இருக்கு. ஓகே, இங்க வந்து பாருங்க, ராஜ்யத்தின் தெருவுக்குள்ள நான் உனக்கு கொடுப்பேன், பூமியில நீ எதை கட்டுவாயோ பரலோகத்துல அது கட்டப்படும், பூமியில நீ என்னத்தை கட்டு அவுப்பாயோ பரலோகத்துல அது கட்டு அவுக்கப்படும். What you bind on earth. அப்ப the binding and the loosing happens in the earth. பூமியில நீ எதை கட்டுவாயோ எதை அவுப்பாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், அது அவுக்கப்பட்டிருக்கும். ஓகே, பட் அதுக்கு முன்பதாக கீஸ், தேவ ராஜ்யத்தின் கரவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த இடத்துல பேதுருக்கு கொடுக்கிறாரு. நீங்க மத்திய 18 வாசித்தீங்கன்னா அங்க இருக்கிற லாம்ஸ் அப்போஸ்தலர், அவரோட இருந்த அப்போ உள்ள அப்போஸ்தலர்களுக்கு இந்த தரவுக்குள்ள கொடுக்கிறார். ஓகே, தரவுக்குள்ளனா முதலாவது என்ன? நேச்சுரலி, இயற்கையாகவே, லாஜிக்கலி ஒரு சாவிய, நம்மளுடைய தமிழ் பாஷையில சாவி. சாவி எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு கதவை திறப்பதற்கும் ஒரு கதவை பூட்டுவதற்கும் சாவியை பயன்படுத்தும். ஆமென். இஸ் டு ஓபன் அண்ட் டு லாக். Keys are to open and to lock. Okay, a door. And keys also talks about authority. யாரு கையில சாவி இருக்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பாருங்க, உன் தேவ ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையில கொடுப்பேன்னு யார்கிட்ட சொல்றாரு? பேதுருக்கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. பேதுரு கிட்ட ஏதாவது சொல்லி அவர் அமைதியா இருந்திருக்கிறாரா? அவர் தாங்க முந்திட்டு பேசுற ஆளு. 3 தடவை என்னை மறுதளிப்ப, சேவக்கோழி கூருக்கு முன்பா மறுதளிப்ப சொன்னதுதான். ஓ, எல்லாரும் உங்களை மறுதளிச்சா நான் உங்களை மறுதளிக்க முந்திக்குவாரு அவர். ஆமே.
அவர் மரணத்தை பத்தி பேசுறாரு. உடனே இயேசு இழுத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவரே ரிபீட் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு திறவுக்குள், உனக்கு நான் ராஜ்யத்தின் திறவுக்குள்ள பர்சனலி உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் நம்ம ஆளு வாயை திறந்த ஒண்ணுமே சொல்லலைங்க. ஏன்னா the Jews mind understood certain things about keys. So this man knew என்ன இயேசு என்ன சொல்ல வருகிறான்னு அவருக்கு தெரியும். அவர் ஸ்பிரிச்சுவலி எல்லாம் போலங்க. பேதுரு வந்து ஆவிக்குரிய நிலையிலாம் ரொம்ப சிந்திக்கல. அந்த அளவுக்குலாம் அவருக்கு அப்ப எட்டல. பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் ரொம்ப காரியமே அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. இயேசு பிரசங்கித்ததெல்லாம் ரொம்ப காரியம் பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப காரியம் புரியல. ஆமே, எத்தனையோ முறை என்ன சொன்னாங்க, ஐயோ இவர் எப்படியாப்பட்ட மனுஷனும் நாங்க யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. ஆமீன். காத்தையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துறாரு. எல்லாம் என்ன சொல்றாங்க, ஓ நீங்க தான் தேவனே, நீங்க தான் ராஜானா சொன்னாங்க. இவர் எப்படியாப்பட்ட மனுஷனும்ன்றாங்க. அப்ப அவங்களுக்கு சில காரியம் புரியுது. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா த சீஃப் ரேபாய் தெரியுங்களா, இந்த தோராவை சொல்லி கொடுக்கிற கையில சாவி இருக்கும். அவங்களுக்கு தான் என்ன அதிகாரம் இருக்கு, அந்த தோரா உள்ள ஒரு 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 நம்ம பாஷையில அல்மாரி சொல்லலாம், அங்கதான் உள்ளுக்கு இருக்கும். அது எல்லாரும் போக முடியாது. இந்த சாவி அதிகாரம் பெற்றவர் அவர் தான் போய் அதை திறந்து அந்த தோராவை வெளியே எடுப்பாங்க. இது எப்ப நடக்கும்னா, இந்த இவர்கள் வந்து இப்ப இயேசு இந்த சீசன்ல அழைக்கிறாரு பாத்தீங்களா, எனக்கு சீசனா இருங்கன்னு. அப்ப எல்லாரும் இயேசு பின்னால ஓடி வராங்க. ஏன் ஓடி வராங்கன்னா, இவர் ஒரு ரேபாயாக, இவர் ஒரு போதகராக பாக்குறாங்க. அது இஸ்ரேல்ல நடந்து கொண்டு இருக்கிறது ஒண்ணு. ஓகே, அங்க வாலிப பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வந்து இப்ப பவுல்லாம் வந்து கமேலியல் பாதத்துல படித்தவர்கள், இப்படி அநேக ரேபாய் கீழே வந்து படிக்க வருவாங்க. படிச்சு கிராஜுவேஷன் பண்ணும் பொழுது இப்ப இவர் வந்து சொல்லிக் கொடுக்க போறாருல, நல்லா கவனமாக்குறங்க. இப்ப நான் கிராஜுவேஷன் ஆகிட்டேன், இப்ப நான் பைபிள் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஓகே, படிச்சுட்டு கிராஜுவேட் பண்ணிட்டு இப்ப என்னை வந்து பாசரை ஆக்க போறாங்க. இப்ப பாசரை ஆக்க போகும்போது, இவ்வளவு நாள் நான் படிச்சேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன், நான் கத்து கொடுக்க போறேன். ஓகேயா, நான் கத்து கொடுக்க போறேன். அப்ப என்ன செய்வாங்க, இந்த சாவி என் கையில கொடுத்து நான் போய் அந்த திறந்து அந்த தோராவை வெளியே கனத்தோடு வெளியே கொண்டு வரும். அந்த ஒரு செரமனி நடக்கும். அந்த தோராவை கொண்டு வந்து அந்த செரமனி செஞ்சு என்ன செய்ய போறேன், இந்த தோராவை இப்ப நான் கத்து கொடுக்க போறேன். எனவே என் கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, சாவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பேதுருவை பார்த்து தேவ ராஜ்யத்தின் சாவி அவனை கொடுப்பேன்னு சொன்ன உடனே பேதுரு 10வது வானத்துக்கு போயிருப்பாரு. தானே 7 போயிருப்பாருங்க. தேவராஜ்யம் எனக்கா, மீன் பிடிக்கிறவரு. ஆமா, இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கிராஜுவேட் பண்ணினவங்க அல்ல. they were not qualified. அவங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஒரு செட்டல் அளவு, but they never qualified, they never graduated. இந்த பரிசீயர்களை போல அவங்கெல்லாம் வந்து கிராஜுவேட் பண்ணி அவங்க டீச் பண்ற அளவுக்கு அவங்கெல்லாம் வரல. ஆனா உன் கையில சாவியை கொடுப்பேன்னு சொன்னோன்னே மாலு இப்ப வேற லெவலுக்கு போயிட்டார். சோ அப்ப சாவி என்ன சொல்லுதுங்க, it's about authority to lock and to unlock. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பேதுரு கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஓகே நீங்க கான்டாக்ட்ஸ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. எனக்கு தெரியும் 2 மணி நேரம் ஆச்சு, எனக்கு எல்லாம் மண்டலம் சூடாகிருக்கும். நீங்க மத்திய 18ஆம் அதிகாரம் ஒரு 14வது வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வாசித்து வந்தீங்கன்னா கவனமா கேளுங்க. நேரம் இல்லாத நான் அதை படிக்கல. நீங்க வாசித்தாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஒரு பாவம் செய்தவனை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லுவார். இப்போ ஒருத்த பாவம் செய்யறான், அப்ப அவர் சொல்லுவார், நீங்க போய் நேரடியா அவன்கிட்ட சொல்லுங்க, இது பாவம் ஏன், அதை விட்டுரு. அவன் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணுங்க, 2 பேரு 3 பேரு போய் சொல்லுங்க, தம்பி இது பாவம் ஏன், அதை விட்டுரு, மனம் திரும்பிடு. அப்பயும் அவன் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணுங்க, சபைக்கு சொல்லுங்க. சபையாரெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டோம், வேணாயா இது நல்லது இல்ல. ஓகே, அப்ப சபை சொல்றதுக்கும் கேட்கலையா, நல்லா கவனமக்களுக்கு. அடுத்து சொல்லுவாரு, அவனை வந்து ஒரு ஆயக்காரனா ட்ரீட் பண்ணுங்க. ட்ரீட் him as a tax collector. அப்படின்னா அந்த நாட்கள்ல டேக்ஸ் கலெக்டர் எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுங்களா, மோசமான பாவியிலேயே பிரதான பாவி அவங்கதான் டேக்ஸ் கலெக்டர்ஸ். ஓகே, எல்லா பாவிகளோடு மோசமான பாவிகளாக பார்க்கப்பட்டவர்கள் தான் இந்த வரி வாங்குறது. இப்ப ட்ரீட் them like a tax collector, like a pagan, ஒரு அந்நியனாக அவனை ஒரு டேக்ஸ் கலெக்டர் போல ட்ரீட் பண்ணிட்டார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் சொல்லுவாரு திருப்பி, அந்த 18ஆம் வசனம் மத்திய 18 சொல்லுவாரு, எவைகளை பூமியில கட்டுவீர்களோ பரலோகத்துல கட்டப்படும். கவனமா கேளுங்க, எவைகளை பூமியில கட்டு அவுப்பீர்களோ பரலோகத்துல கட்டு அவுக்கப்படும். அப்ப நீங்க இவனை ஒரு அந்நியனாக ஒரு டேக்ஸ் கலெக்டரா ட்ரீட் பண்ணீங்களா, பரலோகமும் அவனை அப்படிதான் ட்ரீட் பண்ணும். பரலோகம் அப்படிதான் ட்ரீட் பண்ணும். நீங்க யார வந்து ஏற்றுக்கொள்றீங்களோ பரலோகம் அவனை ஏற்றுக்கொள்.
இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த லேம்ஸ் அப்போஸ்தலர்ஸ்க்கு தான், இயேசுவோட இருந்த அப்போஸ்தலருக்கு. அதுல சீஃப் அப்போஸ்தலர் யாரு? பேதுரு தான் சீஃபா இருந்தார். ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் லிஸ்ட பாத்தீங்கன்னா அவர் பேரு தான் வரும். பெந்தெகோஸ்தே நாட்கள் அவர் தான் எழுந்து 11 பேரோடு கூட அவர் தான் பிரசங்கிப்பார். He was the chief apostle. Amen. So இந்த தரவுக்குள் என்னன்னா, கட்டுறது திறக்கிறது என்னன்னா, இந்த சபையில இவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அது பரலோகத்துல அனுபவிக்கப்படும். இவங்க என்னத்தை அனுபவி இல்லைன்னு சொல்றாங்களோ பரலோகம் அதை என்ன செய்யாது? அனுபவிக்க. தயவுச்சு நான் சொல்றேன், இந்த வசனம் வந்து பிசாசை கட்டுற வசனம் இல்லை. This scripture is nothing to do with binding and loosing the devil. In fact, you can't bind the devil. உங்களால பிசாசை கட்ட முடியாது. Okay, you cannot bind the devil. பிசாசை கடைசியாக தேவ தூதர்கள் வந்து சங்கிலில கட்டி 1000 வருஷம் அடைச்சு போடுவாங்க. 1000 வருஷம் அரசுல அவனை கட்டி போடுவாங்க, ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் அவன் திருப்பி அவுத்து விடப்படுவான். அப்புறம் கடைசியாக ஆண்டவர் அவனை பிடிச்சு நரகத்துல அக்னி கடல்ல எரிவார். அது வரையிலும் நம்ம வந்து அவனை கட்ட முடியும். He's a spirit being, you cannot bind it. So இது வந்து புதிய உடன்படிக்கை சபையில என்ன அனுபவிக்கப்படாது, என்ன அனுபவிக்கப்படல. ஓகே, சோ இது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவர்கள் எழுதின நிருபங்கள், பேதுரு எழுதினார், யாக்கோப்பு எழுதினார், யோவான் எழுதினார், அல்லேலூயா, லூக்கா எழுதியிருக்கிறாரு, மத்தேயு எழுதியிருக்கிறார், மார்க்கு எழுதியிருக்கிறார், அங்கிட்டு கடைசியாக பவுலும் எழுதியிருக்கிறார். So they have kind of loose certain things for the church and they have bound certain things for the church. அப்ப இந்த கேனன், இந்த வேதம் நமக்கு கொடுத்தது போதுமானது. இனி இந்த வேதத்தை யாரும் கூட்ட முடியாது, வேதத்தை யாரும் குறைக்க முடியாது. ஏன்னா அந்த தரவுக்குள் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, நமக்கு இல்லை. The keys was only handed to them. What they lose, God has loosed it already. What they bound, God has already bound it. We have got no business in those things anymore. It's in our hand now. இப்ப அது நம்ம கையில இருக்கு. We just accept and obey. ஓகேங்களா? நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ வேண்டியது. அது பவுல் மூலமாக நிருபங்களை கொடுக்கப்பட்டது. சோ இதுதான் இதோடைய அர்த்தம். இந்த வசனம் வந்து பிசாச கட்டுற வசனம் இல்லை. இது அவங்க வந்து என்ன சொல்ற, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா சபை அவங்க மூலமா ஸ்தாபிக்கப்படும் போது வசனம் வாசிக்கிறோம், எபேசியர்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி மூலமாக அஸ்திபாரத்துல கட்டப்படுகிற சபை. ஆமென். The apostles and the prophet being the foundation போட்டிருக்கு. ஆமென். So God gave them that authority. So இப்ப வந்து பாருங்க, விருத்த சேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதை வந்து எங்க கேட்கறாங்க? எருசலேத்துக்கு தான் வராங்க, அங்கதான் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? பவுல் அங்கதான் வராரு, செக் பண்றாரு. ஓகே, அதெல்லாம் ஓகேயா வந்து செக் பண்றாரு. ஓகே, அவங்க அப்ரூவ் பண்றாங்க. ஓகே, புறஜாதி சபை வந்து விருத்த சேதனம் பண்ண வேணாம், அவங்க வந்து விபச்சாரம் பண்ணக்கூடாது, புறஜாதி சபை வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட காரியம் சாப்பிடக்கூடாது, இதுதான் வேற அவங்களை பர்டன் படுத்த வேணாம். அவங்க அலோவ் பண்றாங்க, ஃபோர்பிட் பண்றாங்க, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் பரலோகத்தோட அதிகாரம் அன்று சொல்லிட்டு போயிட்டார். சோ அது அவங்களுக்கு தான் ஸ்பெஷலி கொடுக்கப்பட்டது. ஆமீன். நம்மளோட அத்தாரிட்டி வேற. இப்ப நமக்கு சர்ச்சுக்கு இருக்கிற அத்தாரிட்டி வேற. இந்த வசனத்தை நான் சொல்றேன், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். ஓகே, அவங்க தான் ஆட்டுக்குட்டியானுடைய அப்போஸ்தலர்கள். அவர்களுக்கு இந்த அதிகாரம், என்ன செய்ய முடியும், சபை என்ன செய்ய முடியாது, சபைக்கு எது உபதேசம், எதுக்கு சபை உபதேசம் இல்லை, அதுதான். பழைய ஏற்பாடு வந்து சபை செய்யலாமா செய்யக்கூடாதா எல்லாம் இவங்க தான் நிர்ணயித்தாங்க, இவங்க எழுதின நிருபத்தின் மூலமா. அதே நேரத்துல இவங்க வந்து பாருங்க, சுவிசேஷத்தை புறஜாதி கிட்ட கொண்டு போறாங்க. ஓகே, we can preach to them. So இவங்க கொடுக்கிறது தான். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வேதம், அதனால்தான் பைபிள் தான் நம்மளுடைய அத்தாரிட்டி. வேதத்தை விட்டு நம்ம வெளியே போக கூடாது. ஏன்னா வேதம் வந்து நம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சோ அதுதான் இந்த வசனம் சொல்லுகின்றது. ஓகேங்களா? சோ இந்த கல்பாறை மேல நான் என் சபையை கட்டுவேன். சோ இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன் சிம்பிளாக. தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி நுழைய முடியும்? நம்ம சொன்னது போல மனம் திரும்புதல் மூலமாக. யூதர்கள் வந்து ஒரு ரெவல்யூஷன் எதிர்பார்த்தாங்க. இயேசு வந்து ஒரு பெரிய என்னது ரெவல்யூஷனை கொண்டு வந்து ரோம அரசை கவுத்து யுத்தம் பண்ணி நம்மள விடுவித்து அவரோட ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். நோ, அப்படி வரல. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்னா மனம் திரும்புதலை எதிர்பார்த்தார். என்ன மனம் திரும்புதல்? நீங்க எல்லாரும் தான் வழியில போயிட்டோம், தான் சொந்த சித்தத்துக்கு போயிட்டோம், சொந்த அரசுக்கு போயிட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியுமா தேவனுடைய அரசுக்குள்ள வாங்க. ஆமென். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் இடத்துல கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து அரசாளுவோம், சேர்ந்து வாழ்வோம். அதுக்குள்ள மறுபடியுமா தேவன் அழைக்கிறார். அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோமா, ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா, மத்ததெல்லாம் விட ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா மத்த பாவம் நம்ம செய்ய மாட்டோம். தேவனோட அரசுக்குள்ள வந்துட்டோமா. ஆமென். So only through repentance we enter into the kingdom of God. ஆமென். மனம் திரும்பல் மூலமாக தான்
நம்ம உள்ள நுழைகிறோம். அந்த மனம் திரும்பி அப்படி வரும்போது என்ன நடக்குது? தேவன் நமக்கு மறுபிறப்பு தருகிறார். நிக்கோதேமஸ் கிட்ட தேவன் பேசுகிறார். ஓகே, நீ மறுபடியுமாக பறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள நீ நுழைய முடியாது. பவுல் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. காரணம் தேவ ராஜ்யம் இப்ப எப்படி வந்திருக்கு? ஆவி நிலையில வந்திருக்கு. எனவே flesh and blood அதுக்குள்ள போக முடியாது. we need a new birth. நம்ம ஆவி புதுதாக்கப்படணும், நம்ம ஆவியில பிறக்கணும், ஆவி மனுஷனா நம்ம மாறணும், ஆவிக்குள்ள நம்ம ஜீவிக்கணும், கடவுள் நமக்குள்ள வந்து ஜீவிக்கணும். அப்பதான் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து அதனுடைய நீதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வல்லமையும் நம்ம பங்கெடுத்து அந்த ராஜ்யத்தை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விருத்திப்படுத்தணும். அல்லேலூயா. So we need to be born again. ஓகே, மறுபடியுமாக நம்ம பிறக்க வேண்டும். மாம்சம் மாம்சத்தை பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். Hallelujah. There is a new birth. God is offering a new birth so that we can come into the kingdom. That means into the sphere or realm of God's reign and God's blessing. நம்ம மறுபடியும் பிறந்தா தான் தேவனுடைய அரசுக்குள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள், தேவனுடைய வழிநடத்துக்குள், பாதுகாப்புக்குள் நம்ம வர முடியும். ஆமென். மூன்றாவது கடைசியாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 பேதுருல வாசித்தீங்கன்னா, ஓகே, we have to grow. நீங்க 2 பேதுரு நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, எப்படியாக நம்ம வந்து பெற்றிருக்கிற ரட்சிப்புல வளர வேண்டும் அங்க அவர் அழகா சொல்லுவார். ஓகே, நம்ம எல்லா கருத்தோட கூட விசுவாசத்தோட கூட நம்ம என்னத்தை சேர்த்துக்கணும்? அறிவை சேர்த்துக்கணும். அறிவோடு கூட நம்ம பொறுமையை சேர்த்துக்கணும். பொறுமையோடு கூட பக்தியை வளர்த்து கொள்ளணும். பக்தியோடு கூட தயவை வளர்த்து கொள்ளணும். தயவோடு கூட அன்பை வளர்த்து, இப்படியாக நம்ம வளரணும். தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தவர்கள் தேவனுடைய அரசு மூலமாக நம்ம அவபோதம் வளர்கின்றவர்களாக, முதிர்ச்சி அடைகின்றவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா போதாது, நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள வளர்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே தேவ ராஜ்யத்துக்குள்ள மனம் திரும்புவதன் மூலமாக, மறுபிறப்பு மூலமாக நுழைகின்றோம். அங்க நுழைந்து நம்ம வளர்கின்றவர்களாக, இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நாங்க நிப்பாட்டுறேன். God bless you. நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த பாடங்களிலே இன்னும் ஆழமாக நம்முடைய அருமை போதகர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு பேசிக்காக நமக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வரைபடத்தை தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம எல்லாரும் பெற்றிருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஆமென். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த தேவ ராஜ்யத்தை குறித்துதான, உங்களுடைய அன்பின் ராஜ்யத்தை குறித்துதான, உங்களுடைய ஆள்கையை குறித்துதான நீங்க பேசின இந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அரசுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மோடு கூட இசைந்து ரோமர் 5 நாங்க வாசிக்கிறோம், இப்ப கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து நாங்க ஜீவனிலே ஆள்கை செய்கிறோம். எனவே அப்பா, உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆள்கை செய்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை பரவுகின்றவர்களாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாடத்துக்காக நன்றி. கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.